இந்த நாளில் நம்ம எல்லாரும் சபை கூடி வர ஆண்டவர் நமக்கு அருள் செய்திருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் நல்லவர், அவர் கிருபை நமக்கு எந்நாளும் உள்ளது. அவர்களுடைய விசுவாசத்தோடு நாம் அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். ரெண்டு தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாயிருப்பான். இதில் ஒரு 2 பதத்தை நான் சிந்திக்க விரும்புகிறேன். ஒன்று சுத்திகரித்து கொள்ளுதல், ஒன்று பரிசுத்தமாக்கப்படுகிறது. ரெண்டும் 2 விதமானது. சுத்திகரித்து கொள்ளுகிறதுங்கிறது அதுவும் தேவன் துவக்குகிறதா இருந்தாலும் அது முழுக்க முழுக்க நம்மை பொறுத்தது. அப்படி நம்ம விளங்கிக் கொள்ளணும். சுத்தம் அப்படின்னு சொன்னாலே எப்போ பார்த்தாலும் யோசித்தீங்கன்னா அது ஒரு எக்ஸ்டர்னல், புறம்பான காரியத்துக்கே நம்மளை கொண்டு போய் விடும். நீங்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து நான் வாசித்தோமானால் சுத்திகரிக்கணும் அப்படின்னு சொன்னாலே நியாயப்பிரமாண காலங்கள் அப்படின்னாலே சுத்திகரிக்கணும், உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கள் அப்படின்னாலே எடுத்த உடனே அது பாத்திரத்தின் வெளிப்பாகத்தை சுத்தம் பண்ணுகிறது தான். அது அநேக நேரங்களில் நடந்திருக்கு. தேவன் ஜனங்களை ஒரு விஷயத்துக்கு சுத்திகரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாது, கூடாதுங்கிறதுல தான் அது ஆரம்பிக்கும். அப்படி நீங்கள் எத்தனையோ விதங்களில் நான் வாசிக்கலாம். எப்போவுமே மனுஷனுடைய அப்படிப்பட்ட நீங்கள் உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு வர்றதெல்லாம் ஏதோ வெளிப்படையாய் அப்படிதான் நம்ம ஆரம்பிக்கிற மனுஷராய் இருப்போம். அது அப்படியா வரும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம். அப்போஸ்தலன் அதை எப்படி பேசுகிறார்? அதாவது நாம் நேரடியாக இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள் நாம் அல்ல. நேரடியாய் சிலுவையில் அறைந்தவர்கள் யூதர்கள் அல்லது மதவாதிகள் தான் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். நமக்கு மறைமுகமான ஒரு பங்கு இருக்குது. அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் அப்படின்லாம் எழுதியிருக்கிற பற்றி நாம் டைரெக்டாக அவரை நாம் சிலுவையில் அறையல்னாலும் நம்முடைய பாவங்களுக்காகவும் ஆண்டவர் மரித்தார் என்று நாம் விளங்கியிருக்கிறோம். அப்படி அவர் யூதர்களோடு அல்லது அந்த மனுஷர்களோடு பேசும்போது அப்போஸ்தலன் பேதுரு 36ஆம் வசனத்தில் 2:36 நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறியக்கடவர்கள் என்று சொன்னார். அவர்கள் என்ன கேட்டாங்கன்னா, அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி அவர்கள் என்ன கேட்டாங்கன்னா, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல தான் சுத்திகரிப்பே ஆரம்பிக்கணும். அவ என்ன செய்யணும்? பழைய உடன்படிக்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களுக்கு தேவன் சரி நியாயமான சில விஷயங்கள்லாம் கூட ஒதுக்குவார். இப்படியெல்லாம் நீங்கள் சுத்தமாக இருந்துக்கிட்டு தான் இங்கே வரணும். ஒரு புறம்பான சில விஷயங்களை நாம் செய்கிறது. அப்படித்தான் இவங்க என்ன பேசுகிறார் அப்போஸ்தலன்னா, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவர்களுக்கு 40ஆம் வசனத்தில் இன்னும் அநேக வார்த்தைகளெல்லாம் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலக்கி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. ஒரு விஷயம் செய்யுங்க, மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்க. உங்களை சுத்திகரித்துக்குங்க. மாறுபாடுள்ள சந்ததியை போல நீங்கள் இருக்காதீங்க, இந்த உலகத்தாரை போல இருக்காதீங்க.
உண்மையாகவே நீங்கள் தேவனை நீங்கள் தான் கொலை செய்தீங்க, சிலுவையில் இருந்து கொலை செய்தீங்கன்னு ஒத்துக்கொண்டீங்கன்னா, மேலே நிறைய வார்த்தைகள் எழுதியிருக்கு. நீங்கள் மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பு பெறணும், ஞானஸ்நானம் பெறணும், மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு நீங்கள் என்ன செய்யணும், உங்களை பிரிக்கணும், அப்படி சுத்திகரித்துக் கொள்ளணும்னு சொன்னார். அநேகர் யூதர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய உடன்படிக்கை மக்கள், பரிசேயர்களை பார்த்தீங்கன்னா கூட ஆண்டவர் இடத்துல அப்படி தான் வந்தாங்க. ஆண்டவரே அவங்கள பார்த்து சொன்னாங்க, நீங்கள் முதல்ல என்ன செய்றீங்க, பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீங்க, உள்ள எப்படி இருக்குங்கிறத பற்றியெல்லாம் இப்போ யோசனை இல்லை. நமக்கும் அதுதான் பிரச்சனை. நமக்கும் அநேக நேரங்களில் பிரச்சனைகள் எப்படி உண்டாகுதுன்னா, நாமும் வெளியில் நல்லா இருக்க நிறைய நேரங்களில் விரும்பத்தான் பார்க்குறோம். மாம்சம் அப்படி தான் சொல்லுது. வெளியில் எல்லாருக்கும் முன்னாடி நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது. வெளியில் சரியாக இருக்கணும். அப்படின்னு தான் நம்முடைய முயற்சியும் அப்படி ஆரம்பிக்குது. அதனால தான் சுத்தமும் பரிசுத்தமும் ரொம்ப வித்தியாசமானது. சுத்தி பரிசுத்தி. சுத்தம்ங்கிறது எப்போதும் வெளிப்படையானது, வெளிப்பிரகாரமானதை சார்ந்து இருக்கிறது. பரிசுத்தம் உள்ளத்தை சார்ந்து இருக்கிறது. இங்கே வாஸ்தவம்ல 2 தீமோத்தேயு புத்தகத்தில் 2 தீமோத்தேயு 2 நான் வாஸ்தவம்ல அங்கே என்ன எழுதியிருக்குன்னு பாருங்க. 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து திருப்பிக்கும் போல எப்போதுமே ஒரு இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு ஆரோக்கியம் இல்லாத உபதேசம், ஆரோக்கியமான உபதேசம்ன்றது வேற. எப்போ பார்த்தாலும் அதை செய்யணும் இதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்றது ஆரோக்கிய உபதேசம் அல்ல. அது இதெல்லாம் வெளியில மனுஷன் எல்லாம் செஞ்சிடலாம். அதை எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. அப்போஸ்தலர் 5ஆம் வசனம், நமக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய எல்லா கற்பனையின் முழு தாற்பயமும் இந்த ஒரு வார்த்தையில தான் இருக்கு. முழு கற்பனையும், ஆண்டவர் நமக்கு போதித்த எல்லா கற்பனையும் ஒரே ஒரு வார்த்தையில் இருக்குது. எப்படி இருக்குன்னா, கற்பனையின் பொருள் என்ன? கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், வெளியில் இல்லை. நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை வெளியில தான் நம்ம சரி பண்ண பார்க்குறோம். இதயத்தை சரி பண்ணுறதை விட நாக்கை சரி பண்ண யோசிக்கிறோம். இதயத்தை சரி பண்ண விட தான் நம்முடைய செயல்களை சரி பண்ண பார்க்குறோம். அது சுத்திகரிக்கிறது, சுத்தம். அதை தொடக்கூடாது, இதை தொடக்கூடாது, அதை தீண்டாதே, ருசி பாராதே, அதை சாப்பிடாதே, இதை சாப்பிடாதேன்ற சொல்ற கற்பனை இது. கொஞ்சம் கவனிங்க சகோதரர்கள், காலையில் முழிச்சுக்குங்க. நல்ல மனசாட்சி, எப்ப பார்த்தாலும் தேவனோடு மனுஷனோடு ஒரு நல்ல மனசாட்சி, மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கிற அன்பு. அதுதான் நம்முடைய அன்பு, தான் நம்முடைய நோக்கமே. அன்பு தான் நம்முடைய அழைப்பே. நம்ம அடைய போகிற லக்கே அதுதான். அந்த அன்பு எப்படி வரணும்னு சொல்றாங்கன்னா, சுத்தமான இதயம், நல்ல மனசாட்சி. தேவனுக்கும் எனக்கும் எப்பவும் ஒரு நல்ல மனசாட்சி இருக்கணும், கிளியர் கான்சியஸ் இருக்கணும் எனக்கு. அடுத்து மாயமற்ற விசுவாசம். விசுவாசத்தில் பொய் இருக்கக்கூடாது, மாய்மாலம் இருக்கக்கூடாது. நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்ற அஞ்ஞானிகளை போல இருக்கக்கூடாது. இந்த விசுவாசத்திலிருந்து ஒன்று பிறக்கணும். அதுதான் அதான் அன்பு. அந்த அன்பு தான் நமக்கு கோல். பவுல் என்ன பேசுகிறாருன்னு பாரு. இவைகளை சிலர் நோக்காமல், எதை? இப்படிப்பட்ட நல்ல மனசாட்சி, சுத்த இருதயம், மாயமற்ற விசுவாசத்தில் இருந்து வருகிற அன்பு, இதெல்லாம் சிலர் பார்க்காம வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்கிறார்கள். தாங்கள் என்ன சொல்லுகிறோம், என்ன சாதிக்கிறோம் என்று உணராமல், நியாயப்பிரமாண போதகர் அப்படின்னா இதை செய்யக்கூடாது, அதை செய்யணும், இதை செய்யக்கூடாது என்கிற போதனை தான் அது அர்த்தம். நியாயப்பிரமாண போதகம்னா என்னன்னா, நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, நம் கிருபைக்கு உட்பட்டவர்கள். எல்லாம் மனசில் வச்சுக்கிறணும். நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது. இது உலக நீதி, உலக எல்லா மதங்களிலும் இருக்கிறது.
எல்லா மதங்களும் என்ன போதிக்குதுன்னா அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது. இப்போ இருக்கிற இதெல்லாம் பக்திக்குரிய மாசம். அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாதுங்கிறதுலாம் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவம் அப்படி இல்லை. அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது தாண்டுனது. அது அப்படி இல்லை ஆரம்பிக்கிறது. ஒருவேளை நம் குழந்தைகளாக இருக்கும்போது அப்படி ஆரம்பிச்சிருக்கலாம். அது மனம் திரும்பின போது என்ன எழுதியிருக்கு பாருங்க. 9ஆம் வசனம். எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி, யாருக்கு தெரிந்திருக்கிறபடி? அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி அவர்கள் கிறிஸ்துவ இவ்வளவு பெரிய பெரிய காரியங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல அப்போஸ்தலர்கள். அவர்கள் பேசுறது, அப்போஸ்தலன் பேசுறது, எனக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படலை. நியாயப்பிரமாணம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய டெக்ளரேஷன் எப்படி சொல்லலாம், அவரால் நீதிமான் என்று புரக்ளைம் பண்ணப்படுவேன். அவன் நீதிமானாக தான் இருப்பான். நீதிமான் நான் ஆகல, தேவன் என்னை நீதிமான் என்று அறிக்கையிட்டிருக்கிறார், அறிவித்திருக்கிறார், டெக்ளேர் பண்ணியிருக்கிறார், நீதிமான் ஆக்கியிருக்கிறார். நாம யாரும் நீதிமான் ஆகல. நாம தான் நீதிமான் ஆனோமா? எப்படி நீதிமான் ஆனோம்? எப்படி சொல்ல மாட்டேங்கிற வசனம் சொல்லுங்களேன். விசுவாசத்தினால. இவ்விதமாய் அவரை பற்றி விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு பிதாவோடு என்ன செய்தோம்? ஒப்புரவானோம். அவருடைய இரத்தத்தினாலே நாம் ஒப்புரவானோம். அவர் நம்மை நீதிமான் ஆக்கினார். அப்ப நீதிமான் ஆக்கப்பட்ட எனக்கு, தேவன் என்னை நீதிமான்னு ஆக்கின எனக்கு நியாயப்பிரமாணம் விதிக்கப்படலை. நியாயப்பிரமாணம் அது செய்யாதே இது செய்யாதேன்னு புறசுத்தி உண்டு பண்ணுகிறது. அது எனக்கு விதிக்கப்படலை. விதிக்கப்படாமல் யாருக்கெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கிற அந்த லிஸ்ட்டை படிச்சு பாருங்க. அக்கிரமக்காரர், அடங்காதவர்கள், பக்தி இல்லாதவர்கள், பாவிகள், அசுத்தர், சீர்கெட்டவர்கள், தாய்ப்பன் மாதிரி அடிக்கிறவர்கள், கொலைபாதகர், வேசிக்கள்ளர், ஆண்புணர்ச்சிக்காரர், மனுஷரை திருடுறவர்கள், பொய்யர், பொய்யானை இடுகிறவர்கள், இவங்களுக்கு தான் இந்த சட்டமெல்லாம் வேணும். அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு. ஆவியினாலே மறுபடியும் பிறந்த நீதிமானாக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்றாருப்பாங்க? நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி, நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடியாக இருக்கிற மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கு. நியாயப்பிரமாணம் யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நித்தியானந்த தேவனுடைய சுவிசேஷத்திற்கு, நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்க ஆரோக்கியமான உபதேசம். நான் சொன்ன மாதிரி ஒரு தர்ம உபதேசம் அல்ல. இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூட உபதேசம் அல்ல கிறிஸ்தவனுக்கு. நம்ம மறுபடியும் பெறலாம். நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள். பாவம் நம்மை மேற்கொள்ளும். நமக்கு எப்போ பார்த்தாலும் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு குச்சும் பயமும் உண்டு பண்ணி அவர்களை மிரட்டி கீழ்ப்படிய வைக்கிறது போல தேவன் நம்மளை நடத்தி தான் ஆகணும். இப்பவும் ஒரு சிலர் கர்த்தருக்கு பயப்படுகிறது பயத்தினால தானா? அடி கிடைக்கும்னா, நித்தியம் கிடைக்காதுன்னா, அப்படி நாம் இன்னும் பயந்து கீழ்ப்படுகிறோம்னா நாம கிருபைக்கு வராதவர்கள். நம்ம கிருபைக்கு உட்பட்டவர். கிருபை பற்றி எனக்கு தெரியல, அல்லது நான் நீதிமான் ஆனது எப்படின்னு எனக்கு தெரியல, இன்னும் நான் ஆசீர்வாதத்துக்கு ஆசீர்வாத மோகம், அல்லது எனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு கீழ்ப்படுகிறேன், அல்லது எனக்கு தண்டனை கிடைக்கும், அடி கிடைக்கும், சிக்ஷை கிடைக்கும்னு நான் கீழ்ப்படுகிறேன், அல்லது இந்த உலக ஆசீர்வாத ஆசை அல்லது பயம், இது ரெண்டுக்கும் மிரண்டு கீழ்ப்படுகிறவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. அவங்க கிறிஸ்தவங்களை குழந்தைகள், பால் உண்ணுகிற குழந்தைகள். அதையும் தாண்டி வருகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவங்க அப்படித்தான், உண்மையாகவே நான் அப்படித்தான் வழங்கி கொடுக்குறேன். அதையும் தாண்டி வருகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அவங்க இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டுக்கிட்டு தொடாதே ருசி பாரேதல் இல்லை. அவர்கள் புறசுத்தியெல்லாம் தாண்டி வந்தவர்கள். இப்போ சபைக்கு வர்றவரை விவசாரம் செய்யாத, குடிக்காத, கொலை செய்யாதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அதையும் தாண்டி ஆண்டவர் இதயத்தை தான் சொன்னாங்க. எப்பவும் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான். இப்போ தேவன் எப்பவும் நம்மளை நோக்கிறதெல்லாம் இதய சுத்தி. சபைக்கு வந்த பிறகு இன்னும் அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாதுன்னு நாம் இருந்துக்கிட்டே இருந்தோம்னா
நாம் இன்னும் கிருபைக்குள்ளேயே வரல, தெய்வத்தை சரியாவே நாம் இன்னும் புரிஞ்சில்ல, இந்த புது உடன்படிக்கைக்கே நாம் வரல, இன்னும் மனுஷருக்கு பயந்து மனுஷருக்காகவே ஒரு நீதி செய்கிறோம், எப்பவும் புற சுத்தியே நாக்க ஜாக்கிரதையா இருக்கிறோம். நாம் இன்னும் கிருபைக்கு வரல. இதயத்தை பாதுகாக்கிறதை விட்டுவிட்டு நாக்க பேச்ச கவனமா இருக்கிறோம். நம்ம இப்படி பேசக்கூடாது, அப்படி பேச அலர்ட்டா இருக்கிறோம். இதே எவ்வளவோ தாறுமாறாயிருக்கு, எவ்வளவோ காரியங்கள் எல்லாம் செய்யலாம். அன்பு இல்லைனாலும் சிரிச்சு பேச முடியும். பிரைஸ் லார்ட் பிரதர்னு சொல்லலாம். மனசுல எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா வெளியில எப்படி நடக்க முடியும்னு நமக்கு தெரியும். நமக்கு உட்காந்துருக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஆனா தேவன் இப்படிப்பட்ட புறம்பான சுத்தியத்தை விரும்புறாங்களா? அப்படித்தான் நம்ம யோசித்து பார்க்கணும். இப்படிப்பட்ட புறம்பான ஒரு சுத்திகரிப்பை தான் தேவன் விரும்புகிறாங்களா? இல்லையே, இல்லை. அப்படியானால் இந்த நியாயப்புறமான யாருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு? அல்லது இந்த வெளிப்புற சுத்தம் யாருக்கு தான்? அதை வச்சு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே பேசுகிறார். அப்படி 2 தீமோத்தேயுலாம் வாசித்தாங்க. அப்போ நாம் அப்படிப்பட்ட சிந்தைக்கு வராமல், சுத்தம்ன்றது எப்போதும் பயம், சட்ட திட்டங்கள், ஆசீர்வாதம், இந்த மோகம், இந்த பயத்தை உண்டு பண்ணி உண்டாகிறது சுத்தம் சுத்திகரிச்சிடும். நான் சரியா இருக்கனே, நல்லா இருக்கனே. அது ஆதியிலிருந்து இருந்தது. எங்க இருந்து? காயின்கிட்ட இருந்து இருந்தது. ஆண்டவரை சந்தித்த போது என்ன சொன்னான்? உன் சகோதரன் எங்கேன்னு கேட்டபோது முகத்துல கூட அப்படி அவனை தேவனிடத்தில் அவனை அப்படியும் காட்டாமல் இருக்க முடியாது. ஆனால் நம்மளால காட்ட முடியும்ல மனுஷரிடத்துல. தேவன் ஏன் முகநாடி வேறுபட்டதுன்னு கேட்டாங்க. அவள் இதையும் நல்லா இல்லை, ஆனால் என் சகோதரன் எனக்கு தெரியாது, நான் காவலாளியா அப்படியே ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்க, பயங்கரமாக ஆளே தவிச்சு போகணும். நம்மகிட்ட கேட்டால் தவிச்சிருவான். ஆமாம் ஆமாம் சரிதானே, அவனுக்கு என்ன, அவனை காவலாளின்னு நம்ம விட்டுடுவோம் பேச்ச. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, அவனுக்கு இதையும் தெரியல. அதனால ஆண்டவர் முகநாடி ஏன் வேறுபட்டதுன்னு கேட்டீங்க. காவலாளி இல்லைங்கிறதெல்லாம் உண்மைதான். அவன் தனித்தனியாக தான் கணக்கு கொடுக்கணும். முகம் ஏன் இப்படி தொங்கிக்கிட்டு கிடக்கு, முகம் ஏன் எப்படி இருக்கு, அது இதே நல்லா இல்லாததுனால தானே அப்படின்னு தேவன் தான் கண்டுபிடித்தார். அப்போ நாம் அப்படிப்பட்ட சுத்தத்துக்கு நம்ம போகக்கூடாது. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை, இன்னும் ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, நாம் அதாவது பரிசுத்தத்துக்கும் சுத்தத்துக்கும் நாம் வித்தியாசங்களை காணணும். சுத்தம் என்கிறது நான் சொன்ன மாதிரி வெளியில தான் எல்லாமே. முதல்ல ஆரம்பிக்கிறதுல வெளியில சுத்தம். ஆனால் பரிசுத்தம்ங்கிறது ரோமர் 8ஆம் அதிகாரம் ஆவியினால் உண்டாகிற ஒரு வாழ்வு, அல்லது ஆவியினால் உண்டாகிற வாழ்வுங்கிறத விட இன்னும் தாண்டுனது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே எப்படி எழுதியிருக்கு? மறுபடியும் பிறந்த ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளாக இருந்தால், நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தா, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இதை பற்றியெல்லாம் நாம் யோசிக்கலை. நமக்கு எப்போவுமே பெரம்பும் சாக்லேட்டும் தான் வேணும், வேறு வழி இல்லை. நமக்கு சாக்லேட் காட்டி தான் கீழ்ப்பிடிய வைக்கணும், இல்லைனா மிரட்டி தான் கீழ்ப்பிடிய வைக்கணும், வேறு வழி இல்லை. ஆனால் மெச்சூரான தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு இந்த பெரம்பும் சாக்லேட்டும் காட்டி இல்லை. அவர்களுக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது. அவர்களது நியாயப்பிரமாணம் அல்ல. அது எப்படி எழுதியிருக்குன்னா, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். அவர்களுக்கு ஆவியின் பிரமாணம் மட்டுமல்லாது, ஜீவனுடைய கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தினாலே விடுதலையாகி இருக்கிற ஒரு மனுஷன் அவன். அவன் எப்படி எழுதியிருக்கு? பாவம், மரணம் அப்படிங்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலையான ஒருவன் அவன். பயம், மரணம், ஆசீர்வாதம் இப்படியெல்லாம் முன்ன வச்சு அவனெல்லாம் கீழ்ப்படி வைக்கிறது இல்லை. இது அவனுக்குள்ளே இருக்கிறது கிறிஸ்துவனுடைய ஜீவன். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், மறுபடியும் பிறந்த ஒரு பிள்ளைகளுக்குள்ளதான் கிறிஸ்துவின் ஜீவன் வந்திருக்கு. அவர்கள் தான் ஆவியினால் பிறந்தவர்கள். தேவனுடைய ஆவியினால் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் கிறிஸ்துவின் ஜீவன் வந்திருக்கு. அப்போ அப்படி இல்லாதவர்களுக்கு 1-2 காதல் அங்கேயும் கேட்டோம் கொண்டோம், அப்படி எல்லாத்தையும் சுத்திகரித்தோம், அப்படி இப்படி ஆக்கணும், அப்படியெல்லாம் வண்டி ஓடும். இப்படி போனால் தண்டிச்சிருவாங்களே, இப்படி இருக்கணுமே, இந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா அப்படிங்கிறதுக்காக பைபிள் படிக்கிறது, ஜெபிக்கிறது, ஏதோ நன்மை செய்கிறது, இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அவர்களுக்குள்ளே ஒரு ஜீவனின் பிரமாணம், கிறிஸ்துவின் வாழ்வு சுபாவம் வரல.
மறுபடியும் நம்ம பிறந்த போது தேவன் தம்முடைய சுபாவத்தை நமக்கு பங்களிக்கிறார், கொடுக்கிறார். அவருடைய ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரோமரில் சொல்லும்போது அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். எந்த ஜீவனாலே? அவர் நமக்கு கொடுத்த புது வாழ்வுனாலே. பழைய வாழ்க்கையை தான் நம்ம எசேக்கியேல் எரேமியாலாம் வாசிக்கணும். கல்லான இதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை தந்து நல்ல ஒரு ஆவியை தந்து, அதுதான் புது வாழ்வு. அவருடைய பிரமாணங்களை நம்முடைய உள்ளத்தில் வைத்து எழுதி மனதில் வைத்து அதன்படி நடக்க செய்கிற தேவனுடைய ஆவியின் வாழ்வு, மறுபடியும் பிறந்த வாழ்வு. அந்த வாழ்வு வாழுகிற ஒரு கிறிஸ்தவனுக்கு அவன் இங்கே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தினால் இயக்கப்படுகிறான், நியாயப்பிரமாணத்தினால் அல்ல. அவனுடைய சிந்தை எப்பவுமே எப்படி இருக்கு அப்படின்னா, ஆண்டவர் இருந்த சூழலில் இருந்தால் எப்படி இருப்பார் என்று அவருடைய ஜீவன் அவனுக்கு போதிக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை மேன்மையானது. புரியுதா நான் சொல்றது? ஆண்டவருடைய ஆவியை பெற்ற ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஏதோ வெளியில சுத்திகரிப்ப சொல்றதெல்லாம் இல்லை, அது நடக்கும். ஆண்டவரே அப்படிதான் சொன்னாங்க, பாத்திரத்தின் உள்பாகத்தை சுத்தம் பண்ணு, வெளிப்பிரகாரம் நம்ம போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கணுமா? அது தானே சுத்தமாகணும்னு சொன்ன விஷயம் அது. அப்ப நம்முடைய நோக்கமெல்லாம் கிறிஸ்துவனுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். அவருடைய ஆவி எனக்குள்ளே வந்து, அவருடைய ஜீவன் வாழ்வு எனக்குள்ளே வந்து என்னை நடத்துது. அது எப்படி நடத்துதுன்னா, இந்த சூழலில் இருந்தால் ஆண்டவர் எப்படி நடந்திருப்பார் என்றுதான் அந்த ஜீவன் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது. அதான் கிறிஸ்தவ வாழ்வு, ஒரு மெச்சூரான வாழ்வு, தேவனை அறிந்த வாழ்வு. மறுபுறப்படைந்தோம், ஆவியினால் நடத்தப்படுகிறோம். ரோமர் 8 அந்த அடுத்த பக்கத்தை திருப்பி பாருங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் நாம் சாவோம். 13 ஆவியினால. யாருடைய ஆவியினால? தேவனுடைய ஆவியினாலே. இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவனுடைய ஆவியினாலே, அவர் நமக்கு கொடுத்த பலத்தினாலே. மேலும் 14 எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ. சும்மா கொஞ்சம் பேர் இருக்கலாம், இங்க கொஞ்சம் பேர் இருக்கலாம், அப்படியே நம்ம மனசுல வச்சுக்கோம். கொஞ்சம் பேர் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் சாக்கிலிட்டு அடி இதுக்கு பயந்து தங்களை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். அது போயிருமே, இது போயிருமே, நரகத்துக்கு போயிருவோமே, அந்த பயத்தில் கீழ்ப்பிடிந்து வாழுகிறவர்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய குழந்தைகள் இல்லை, வளர்ந்த பிள்ளைகள். ஏன்னா அவர்களுக்குள்ளே தேவனுடைய ஆவி வந்திருக்கிறார். அவர்கள் ரட்சிக்கப்பட்ட போது தேவனுடைய ஆவி அவருடைய ஆவியை உயிர்ப்பித்திருக்கிறார். அக்கிரமங்களிலும் பாவங்களையும் எபேசியர் 2:1 அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். செத்து கிடந்தோம், என்னது பாப்படி நடிச்சுட்டு கிடந்தோம். மனுஷருக்கு முன்னாடி வெளிப்படையாய் எல்லா மதங்களும் அப்படி இருக்கு, நாம் அப்படி இருக்கக்கூடாது. புறசுத்தியை நாம நாடக்கூடாது. புறசுத்தி அது உள்ள இருந்து வந்துடும், தானே வரும். அதனால நாம எப்பவும் உள்ள சுத்தியத்தான் நம்ம சுத்திக்கிறப்பத்தான் நம்ம விரும்பணும். தேவனுடைய ஆவியானால் நடத்தப்படுகிறார். அவர்கள் தேவனுடைய புத்திரர், வளர்ந்த பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவருடைய விருப்பம் என்னன்னா, அவர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, கிறிஸ்து இந்த சூழலில் இருந்தால் எப்படி இருந்திருப்பார் அப்படின்னு சிந்திக்கிறவர்கள் அவர்கள். அப்படிதான் இருக்கணும். நாம புருஷ மனைவியை யோசித்து பாருங்க. வருஷங்களாய் திருமணம் செய்து நம்ம கடந்து வந்திருக்கலாம். ஒரு மனைவி எப்போதும் ஆவியினால் நடத்தப்படணும், புருஷன் அப்படி நடத்தப்படணும். ஒரு ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு மனைவி எப்படி யோசிப்பாங்கன்னு யோசித்து பாருங்க. பேதுரு அவரை பேசுகிறார். 1 பேதுருவில் அவர் எப்படி பேசுகிறார்? மூணாம் அதிகாரம் 3:3 எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது தான். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இராமல். ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு பிள்ளையினுடைய விருப்பம் எப்படி இருக்கும்னு பாருங்க. சாந்தமும் அமைதியிலும் உள்ள
ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரம். அடுத்து, அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது. ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? நம்முடைய கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ளே என்ன சொல்லுது? சகோதரிகள் எப்படி யோசிக்கிறீங்களா? என்ன சொல்லுது? தேவனுடைய பார்வையில் எது வெளியேறப்பட்டதுன்னு தான் சொல்லுகிறார். அப்படித்தான் தேவனுடைய ஆவியினால நாம் நடத்தப்படுகிறோம். சகோதரிகள் அப்படித்தான் நடத்தப்பட விரும்பணும். தேவனுடைய ஆவியினால நான் நடத்தப்படுகிறேன்னா அப்படின்னா சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைஞ்சிருக்கிற குணம்தான் பெருசு. சமைக்கலாம், கொடுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அன்பை காணாம என்ன வேணாலும் செய்யலாம். இப்ப அன்பை காணாம போச்சு. ஆவியானவர் என்ன பேசுகிறார்? வெளிப்படுத்தல் 2 நம்ம என்ன வாசிக்கிறோம்? உன் கிரியைகள் எல்லாம் நான் அறிந்திருக்கிறோம், பொறுமை, உன் சகிப்பு எல்லாத்தையும் நான் அறிஞ்சிருக்கேன். எல்லாம் ரைட்டு. ஆனா இப்ப அன்பை காணாம, நீ எதுவுமே அன்பில் இல்லையே. இப்ப 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 16. வீட்டில் போய் இவையெல்லாம் வாசிங்க. நிறைய வசனங்களை நான் 16:14 உங்கள் காரியங்கள் எல்லாம் செய்யக்கடவுதுன்னு இல்லை, உங்கள் காரியங்கள் எல்லாம் ஒழுங்கும் கிரமமாய் செய்யக்கடவுது. காலையிலேருந்து காப்பி போடணும், புருஷனுக்கு அப்படி செய்யணும், இப்படி செய்யணும். ஏன் இல்லைன்னா சொல்லுங்க, அவர் தானே சம்பாதிக்க போகிறார். அப்படி இருக்கலாம்ல. இல்லைன்னா என்ன செய்வார்? முகத்தை காட்டுவார். அதை விடுங்க. இப்போ அதே விட்டுருவோம். ஒன்றும் தப்பாக எடுத்துக்க கூடாது. 2 பேரும் ஈக்குவலாக படிச்சிருக்கோம், 2 பேரும் ஒரே மாதிரி சம்பாதிக்கிறோம். உனக்கே நான் கீழ்ப்பிடிக்கணும்னா எல்லாம் செய்யலாம். ஒரு ரிப்பலியன் ஸ்பிரிட்டில், ஒரு முரட்டாட்டமான ஆவியில் அப்படியே செஞ்சுக்கிட்டே செய்கிறது எத்தான். இது பழைய உடன்படிக்கை. எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் மனைவி புருஷனுக்கு என்ன செய்வாங்க? கீழ்ப்படிவாங்க. ஆனால் அப்படி எழுதியில்லை வேதத்தில். சாராளை கொண்டு வந்து நமக்கு காட்டியிருக்கிற இடம் இப்போ வாசித்தமே 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் சாராளை கொண்டு வந்து காட்டினது அப்படி இல்லை. அது அப்போ ஒரு சப்மிசிவான கிறிஸ்துவின் ஆவி அதுதான் நம்மளை நடத்துது. அதைத்தான் தேவன் உள்ளத்தை தான் தேவன் விரும்புகிறாங்க. நம்ம சிரிக்கலாம், அன்பு இல்லாமல் சிரிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், அன்பு இல்லாமல் நாம செய்யலாம். அன்பு தான் முக்கியம். இப்போ கற்பனையின் பொருள் என்ன? அன்பு. கற்பனையின் பொருள் என்ன? அன்பு. அதுதான் நம்முடைய நோக்கம். எல்லாரும் குறைபடலாம், ஆனால் நம்முடைய நோக்கம் அது ஒன்று தான். அன்பு தான் நம்முடைய நோக்கம். சுத்தமான இதயம், நல்ல மனசாட்சி, அதில் எனக்கு அன்பு. என்ன வேணாலும் செய்யலை. இப்போ செய்யாமல் இருக்கும் புருஷர்களுக்கு மனைவிகள். ஆனால் அன்பங்க தேவன் என்ன எதிர்பார்க்குறான்னு நினைக்கிறீங்க? இந்த வெளிப்படையாக ஒரு சில காரியங்களை செய்கிறத பெருசுன்னு நினைக்கிறாங்களா? இல்லை, அப்படி அவர் பார்க்கல. அவர் பார்க்குறதுல அன்பு இங்கே இருக்கா? உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்படுதா? 1 கொரிந்தியர் 13 வாசிக்கிறோம். அன்பில்லாமல் நான் செய்கிற எல்லாம் குப்பை. அப்ப நம்ம எல்லாருடைய நோக்கமும் கற்பனையின் பொருளே வெளிப்படையானது இல்லை. அதை நம்ம மறந்துடணும். ஒரு கிறிஸ்தவனுக்கு உள்ளானது, நான் என் இதயம் எப்படி இருக்கு, என் மனம் எப்படி இருக்கு. ஏன் இந்த பரிசுத்தத்தை நாம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்தமே அந்த வசனத்தை திரும்பி வரலாம். ஏன் இப்படி நாம் அதை சிந்திக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, பரிசுத்தமாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொன்னோம்ல. பரிசுத்தமாக்கப்பட்டதுன்னா செப்பரேட் ஆனதுன்னு அர்த்தம். விலைக்கு வாங்கப்பட்டது, வேறு பிரிக்கப்பட்டது. இது கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட காணிக்கை. இது என்ன எழுதியிருக்கு? 21ஆம் வசனம். எவைகளை விட்டு சீர்கெட்ட பேச்சு 16. அப்படி எடுத்துக்கங்க. பாலி இச்சைகளுக்கு விலகி ஓடுகிற 22ஆம் வசனம். அநியாயத்தை விட்டு விலகுகிறது 19ஆம் வசனம். அநியாயம், பாலி இச்சைகளுக்கு விலகி, சீர்கேடான பேச்சு, பிரயோஜனம் இல்லாத கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதான வாக்குவாதம், இப்படிப்பட்ட காரியங்கள்
இதெல்லாம் நான் இப்போ வாக்குவாதம் பண்ணுறதுல எல்லாம் யாருக்கு முன்னாடியும். ஆனால் இதயத்தில் பெரிய கோளாறு நடந்துக்கிட்டே இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஒரு குதர்க்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. யாருக்கு முன்னாடி வாக்குவாதம் இல்லை. இங்கெல்லாம் வாக்குவாதம் பண்ணுறவங்களா இருப்பாங்க. இங்கெல்லாம் என்ன டீசன்ட்டு. ஆனால் இதயத்தில் பல வாக்குவாதங்கள். இங்கே வந்து யாராவது அதண்டு பேசுவோம்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சூதானண்டா தம்பி, நீ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ரொம்ப சூதானமாக இருந்துட்டு வந்த இடம் தெரியாமல் போயிடணும். இதயம் எப்படி இருக்குங்கிறத தேவன் தான் அறிவார். அப்படி ஒரு மனுஷன் தன்னை சுத்திகரித்து இதை நம்ம முதல்ல நம்ம வெளியில எல்லாம் காரியங்கள்லாம் சரி செய்கிறோம். வெளியில் மனுஷர் பார்க்குற காரியங்கள் நமக்கே தெரியுது. அப்படி நாம் சுத்திகரிச்சுக்கிட்டோம்னா நாம் தேவனுக்கு அவன் வேறு விரிக்கப்பட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவன், தேவனுக்கென்று நேர்ந்து கொண்டவன், தேவனுடைய காணிக்கையாக்கி கொள்ளப்பட்ட மனுஷன். அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானவன். ஒரு மனைவியோ புருஷனோ பிள்ளையோ வாலிபர்களோ நம்ம யாராக இருந்தாலும் சரி, எஜமானனுக்கு உபயோகமானதாய் நாம் மாறணும்னா முதல்ல நம்ம பரிசுத்தமாக்கப்படணும். சுத்திகரிச்சா மட்டும் போதாது. இன்னும் ஞானஸ்நானம் எடுத்தால் கூட போதாது. அது சிலர் ஞானஸ்நானம் எடுத்துகிட்டே பெருசாக யோசிக்கிறோம். அது சும்மா எல்கேஜி பாடம், ஆரம்பம், கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆரம்பம். அதையும் தாண்டி ஆவியினாலே நம்ம ஞானஸ்நானம் பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படிதான் ஒரே சரீரமாய் புருஷ மனைவியாய் சபையாவே நம்ம மாற முடியும். அப்படித்தான் வேதத்தில் எழுதியிருக்கு. சரீரம் ஆவியின் ஞானஸ்நானம். அப்படி ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்று நம் சரீரத்திற்கு உள்ளவர்களானோம். எனக்கு ஞாபகத்துக்கு வரல அந்த வசனம். அப்போ ஆவியின் ஞானஸ்நானம் ஏதோ தண்ணியில் முழுகி ஞானஸ்நானம் எடுத்தது ஏதோ உடம்புல அழுக்க நிற்கிறதுக்கு இல்லைன்னு தான் பேதுரு பேசுகிறார். அது நல்ல மனசாட்சி. எப்போதும் புருஷ மனைவினா எப்போ பார்த்தாலும் ரெண்டு பேருக்கு ஒரு நல்ல மனசாட்சி. ஒருபோதும் இதயத்தில் தவறாவே சிந்திக்காத மனசாட்சி. ஒருவர் இருதயத்தில் ஆழமாய் நேசிக்கிற ஒரு மனசு தேவனுக்கு தெரியாது. நம்ம குறைபடலாம், ஆனால் அதுதான் சரியாக இருக்க முடியும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கன்னு தான் எழுதியிருக்கு. எப்படி எழுதியிருக்கு? அன்பு கூறுங்கன்னு அப்படி சொல்லிட்டு போயிடல. அப்படியே கிறிஸ்துவும், அதுதான் நம்முடைய ஆவி. ஆவியானவர் எப்போவுமே இப்படி கிறிஸ்து அன்பு கூறலையே, தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாரு. மனைவியில் அன்பு கூறுறதை நான் இப்படி தான் யோசிக்கிறேன். ஆண்டவர் சபையில் எப்படி அன்பு கூறுகிறாங்க? நம்முடைய குறைவுகளெல்லாம் சகித்து கொண்டு, பொறுத்து கொண்டு, மன்னித்து. மனைவியில் ஒருவர் அன்பு கூறுகிறான்னு சொல்கிறமே, எப்படி தான்? சகித்து கொண்டு, பொறுத்து, மன்னித்து, அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து, கரைதரை முதலாமல் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள மனைவியாய் நானும் என் மனைவியும் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நிற்கிறதுக்காக என்னையே நான் குற்றம் காணாமல் ஒப்பு கொடுக்கிறேன். அன்பு திரளான பாவங்களை மூடும். எப்பவும் அன்பு தான் மேலோங்கி நிற்கிது, இந்த வெளிப்படையான காரியங்கள் அல்ல. அப்படி நாம எஜமானுக்கு உபயோகமானதாய் நாம் மாறுவோம். தேவனுடைய ஆவியினாலே நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டால். பேதுரு அதை பேசுகிறார். அதாவது சுத்திகரிக்கிறத நாம் செய்திடலாம். இப்போ குடிக்காதீங்கன்னா குடிக்காம, இந்த சபையில் இருக்கிறதுக்கு குடிக்காமல் இருக்கலாம். சிகரெட்டை விட்டுறணும், சினிமா விட்டுறணும், வெளிப்படையாக ஒரு சில பாவங்களை விட்டுறணும். எல்லாம் நிறைய பேர் விட்டுட்டு தான் இங்கே உட்காந்துருக்கோம். ஒரு நாளைக்கு 4 தடவை சினிமா பார்க்குறேன்னா விட்டுட்டு தானே இருக்கேன். வெளிப்படையாக எல்லாம் சரிதான், ஆனால் இதயம் எப்படி இருக்கு? இப்போ ஆவியின் பிரமாணம் என்னை எப்படி நடத்துது? பேதுரு என்ன பேசுகிறார்? இந்த பரிசுத்தமாக்கப்படுகிற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விட முடியாது. நாம் நம்மை பரிசுத்தமாக்கிக் கொள்ள முடியாது. காருக்குள்ள உட்காந்து ஒருத்தன் காரை தள்ள முடியுமா? நடக்கவே நடக்காது, மூவ் ஆகாது காரு. நான் என்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ளவே முடியாது. அது தேவனுக்கும் தெரியும். சுத்தமாக்கலாம். ஒரு பாத்திரத்தை விளக்கி சுத்தமாக்குறது போல என்னை சுத்தமாக்கி கொள்ளலாம். வெள்ளை சட்டை போடலாம், மீசையை கூட எடுத்துடலாம், வெள்ளை சாரி உடுத்தலாம், நகையை பிடிங்கி போட்டுடலாம், அதெல்லாம் செஞ்சிடலாம், ஈஸி. அது வெளியே நான் சுத்தமாக்கி கொள்ளலாம். ஆனால் இதயத்தில் உண்டாகிற பரிசுத்தத்தை நான் செய்ய முடியாது. அதை தேவனே செய்கிறார் என்று எப்படி சொல்கிறார் பாருங்க பேதுரு. 1 பேதுரு 1 அதிகாரம் 2 வசனம். பிதாவாகிய தேவனுடைய முன்னவி அறிவின்படியே
ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படுதலுக்கும் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாகும். ஆவியானவருடைய பரிசுத்தத்தினாலே பரிசுத்தமாக்குற மக்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கிடவும். அப்போ தேவன் நம்மை ரட்சித்ததே தம்முடைய ஆவியினாலே, தம்முடைய குமாரனுடைய சாயலை நம்மை அவருடைய ஆவியினாலே நம்மை அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றுகிறார். ஆவியானவர் நமக்கு அதை காண்பிக்கிறார். பல சூழ்நிலைகளில், நெருக்கங்களில் நம்ம கடந்து போகிறோம். கடந்து போகிற சூழ்நிலைகளில் யோவான் எழுதின சுவிசேஷம், நான் சொல்லுகிற வசனங்களை நீங்கள் குறித்து வச்சுட்டு கூட வீட்டில் கூட போய் தியானிங்க. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம்தான். 16ஆம் அதிகாரம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது அவர் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். 13, 14 அவர் நமக்குள்ளே, ஆவியானவர் நமக்குள்ளே வந்து பிதாவினுடைய என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால், ஓ ஆண்டவரே, நீர் எவ்வளவு பரிசுத்த ஆண்டவரே, நான் இல்லையே, பரிசுத்த ஆவியானவரே என்னை உங்களுடைய குமாரனுடைய சாயலுக்காய் மாற்றினதுக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு மகிமைப்படுத்துவோம். எப்படி எழுதியிருக்கீங்க? அறிவிப்பதனால் என்னை உங்கள் வாழ்க்கை மூலமாய் மகிமைப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கை மூலமாய் என்னை மகிமைப்படுத்துவார் அப்படின்னு படிக்கலாம். ஆண்டவருடைய நாம நம்ம வாழ்க்கை மூலமாக மகிமைப்படும். அதற்காகத்தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். நம்ம பரிசுத்த ஆவியான நம்ம இயேசுவை போல மாற்றி குறைவுள்ளவளாக இங்கே உட்காந்துருக்கலாம். பயப்பட தேவையில்லை. நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தோன்னா நாம் வெளியே ஆண்டவர் சொன்ன காரியங்களை நம்ம சுத்திகரித்து கொண்டு இருந்தோன்னா, அநியாயம் எத்தனை காரியங்கள் நம்ம பார்த்தோம்ல, இப்படிப்பட்ட வெளிப்படையான காரியங்களை நம்ம சுத்திகரித்து கொண்டு அப்படி நம்ம சுத்தமாக்கினவர்களாக இருந்தால், பரிசுத்த ஆவியினாலே நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டு அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் ஆகி அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருந்து அவரை நாம் என்ன செய்வோம்? அவர் இருக்கிறபடியே நாமும் அவரை தரிசிப்போம்னு தான் 1 யோவான் 3 எழுதியிருக்கு. அவரை நாம் தரிசிக்க போகிறவர்கள் பரிசுத்த ஆவியானவர் இப்போ நம்ம இயேசுவை காண்பித்து நம்ம உள்ளத்தை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாங்க, மறுரூபப்படுத்துகிறாங்க. ஏதோ பேச்சை கவனமாக வச்சுக்க, காதுகளை கவனமாக வச்சுக்க, நீ இருக்கிற இடம் சூதானம், ஜாக்கிரதையாக இருக்க. நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, நீ நல்ல கிறிஸ்தவன்னு பொறுப்பாக நடந்துக்கிட்டு வரணும்னு நான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. எங்கே போனாலும் அலர்ட்டாக இருந்துக்கடான மாதிரியே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. எங்கே போனாலும் யார் என்ன நினச்சாலும் நினச்சிட்டு போகிறாங்க. குப்பை தூக்கி குப்பையில் போடுறா, நான் எப்படி இருக்கிறேன்னு பாரு, அப்படி தான் சொல்கிறாங்க. எங்கே போனாலும் மனைவி என்ன நினச்சிக்கிறாங்க பற்றி இப்போ யோசிக்காத, நான் என்ன நினைக்கிறேன்னு யோசி. நீ என்ன எப்படி பிரியப்படுத்தலான்னு யோசி. உன் மனைவி ஆட்டோமேட்டிக்காக நீ பிரியப்படுத்திடுவ. உன் புருஷனை எப்படி பிரியப்படுத்தலான்னு தவிக்காத. நீ என்னை விசுவாசித்தா எனக்கு பிரியமான மகள், நீ என்ன பிரியப்படுத்த ஆரம்பிச்சேன்னா மனைவி ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய வாழ்வுனால பிரியப்படுத்திடுவ. என்னுடைய வாழ்வு எப்போவும் பிறருக்கு பிரியமாக இருக்கும். நான் என் வாழ்வை உனக்கு தந்தேன்னா உன் மனைவி பிரியமாக இருப்பா, பிரியப்படுத்திடுவ. நீ மனைவியை பிரியப்படுத்தலாம் கூறு கேட்ட மாதிரி அலையாத. எப்போ பார்த்தாலும் சகோதரர்களை எப்படி பிரியப்படுத்த யோசிக்காத. என்னை தேவனை பிரியப்படுத்து. ஆட்டோமேட்டிக்காக மனுஷர்கள் வரலன்னா போகிறாங்க, நமக்கு அவசியம் இல்லை. மனுஷர்கள் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டா போகிறாங்க, அவர் சரியாக புரிஞ்சுக்கிட்டா போதும். ஆண்டவருடைய வந்த வரவே அப்படிதான். என்னை குறித்து நான் சாட்சி சொல்லுகிறதில்லை, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார். அவர் கொடுக்கிற சாட்சி மெய்யானது. நான் மனுஷருடைய சாட்சியை யோவான் 6ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு. நான் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்க. அவர் சாட்சி கொடுத்துட்டாருன்னா அப்புறம் மனுஷருடைய சாட்சி நமக்கு ஏன்? இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை வாழத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். எல்லாரும் அதுக்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். தேவனை எப்படி நம்ம முழு இதயத்தோடு முழு பலத்தோடும் தேடுவோம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம். எடுத்தவங்க வாசிங்க. யாவரோடும் எப்படி எழுதியிருக்கு?
12ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாரோடும் சமாதானமா இருங்க. எப்படி இருக்க நாடுங்க? சுத்தமா இருக்க நாடாதீங்க, பரிசுத்தமா இருக்க நாடு. அது தேவனுடைய ஆவியினாலே பரிசுத்தமா இருக்க நாடுங்க. தேவனுடைய ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட நாடுங்க அப்படின்னு தான் அர்த்தம். பரிசுத்தமா இருக்க நாடுங்கன்னா நம்ம பரிசுத்தமா எப்படி இருக்க முடியும்? சுத்தமா வேணா இருக்கலாம். பரிசுத்தமா இருக்கிறது அவருடைய ஆவியினால தான் நம்ம பரிசுத்தமாக்கப்பட முடியும். பரிசுத்தமாக உள்ளவர்களாக இருக்க நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. சமாதானம் இல்லைன்னா கூட சமாதானம் இருக்கிறது மாதிரிலாம் இருக்க முடியும். சமாதானமா இல்லாமலே சமாதானமா இருக்கிறது போல சபையில் வந்தாலும் உட்காந்துருக்க முடியும். முகத்தை பார்த்தா ஏமாந்தே போயிடும், அவ்வளவு. ஆனால் தேவனுடைய ஆவியினாலே நம்ம பரிசுத்தமாக்கப்படலைன்னா தேவனை தரிசிக்க முடியாது. சுத்தம் உள்ளவர்கள் இல்லை, பரிசுத்தம் உள்ளவர்கள். இந்த உலகத்தில் எல்லா மக்களும் தான், மதவாதிகள் எல்லாரும் தான் நிறைய சுத்தம் உள்ளவர்கள் தான். சில தீட்டு வீட்டுக்கு போயிட்டு போகக்கூடாது, சாவு வீட்டுக்கு போயிட்டு ஒரு இடத்துக்கு போக. பழைய உடன்படிக்கையிலும் அப்படி இருந்துச்சு, அப்படி தானே இருந்துச்சு. சிம்சனுக்கு என்ன சொன்னாங்க? பிரேத தண்டையில் போகக்கூடாது, அபிஷேகமே போயிடும். இப்பவும் சில மதத்துங்கள்லாம் தீட்டு வீட்டுக்கு போகக்கூடாது, போயிட்டு எங்கே போகக்கூடாது? கோயிலுக்கு போகக்கூடாது. அந்த சுத்தம் இல்லை இது. இது இதயத்தில் உண்டாகிற சுத்தம், பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற பரிசுத்தம். அது பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற பரிசுத்தம். அது அவருக்கு பேரே பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் பரிசுத்தத்தை நமக்குள்ளே உண்டாகிறதுக்கு பேர் தான் பரிசுத்தம். பரிசுத்தம்னா என்ன? இயேசுவின் வாழ்வு தான் பரிசுத்தம், இயேசுவின் சுபாவம் தான் பரிசுத்தம், அவர் வாழ்கிற வாழ்க்கை தான் பரிசுத்தம். பரிசுத்தம்னா என்ன சொல்றோம்? கிறிஸ்டல் கிளியர்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது எப்படி? அது பரிசுத்தமா? இல்லை, அது கூட இல்லை. பரிசுத்தம்னா இயேசுன்னு அர்த்தம், அப்படிதான் அர்த்தம். அவர் வாழ்க்கை தான் பரிசுத்தம். அப்ப அவருடைய வாழ்க்கையை நாம உண்டு பண்ண முடியாது. அவருடைய வாழ்க்கையை நமக்குள்ளே வந்திருக்கிற தேவனுடைய ஆவியானவர் இயேசுவை நமக்கு காண்பித்து அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு நம்மை பங்காளியாக்கி, அப்படி நாம பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க நம்ம நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. சுத்தம் உள்ளவர்களாக தரிசிக்க முடியாது, பரிசுத்தம் உள்ளவர்கள் மட்டும்தான் தரிசிக்க முடியும். இப்படித்தான் நம்ம நாடணும். பிள்ளைகள், போன வாரம் ஏதோ யோசித்தேன் நான். அப்படியே பிள்ளைகள் நாம் எப்படி யோசிக்கிறோம்? ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். பழைய உடன்படிக்கை சட்டங்கள்லாம் எப்படி இருந்ததுன்னு பாருங்க. ஆண்டவர் எப்படி அதை உடைச்சு அல்லது எப்படி ஆக்குனான்னு பாருங்க. நீங்கள் 3ஆம் வசனம், நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை மீறி ஏன் நடக்கிறீர்கள்? அப்ப நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனை எப்படி செய்துன்னு பாருங்க. உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. நீங்களும் இப்போ ஒன்று செய்றீங்க. பிள்ளைகள், வாலிபர்கள் கவனிங்க. இப்பவும் பிள்ளைகள் நீங்கள் ஒன்று செய்யத்தான் செய்றீங்க. என்ன செய்றீங்கன்னு சொல்றாங்க. எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, நான் உனக்கு என்ன செய்யணும்? உங்கள் ஜிபே நம்பரை கொடுங்க, உங்கள் ஜிபேக்கு நான் பணத்தை போட்டு விட்றேன்னா போதுமா? சொல்லுங்க. பெற்றோர் என்ன திருன்னு முழிக்கிறீங்க? பிள்ளைகள் உங்களுக்கு ஜிபேயில் பணம் போட்டு விட்டால் போதுமா? அன்பு வேணுமா? என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்க. பிள்ளைகள்ன்றது என்னதான் வேணும் நமக்கு? பணமா? நம்ம நல்ல தாயும் தகப்பனும் இல்லை, அவங்களும் நல்ல பிள்ளைகளும் இல்லை. தகப்பன் தாய்க்கு பணம் இல்லை, அன்பு. பணத்தை கொடுக்கலாம், சாப்பாடு கொடுக்கலாம், துணிமணி எடுத்து கொடுக்கலாம், எல்லாமே செய்யலாம். அன்பு தொலைஞ்சு போனா அது என்னத்துக்கு? அன்பு தொலைஞ்சு போனா அது என்னத்துக்கு? இது நியாயப்பிரமாணம். இப்ப நம்ம பேசிக்கிட்டது ஆவியின் பிரமாணம். நமக்கு இப்ப என்ன வேணும்? அன்பு. இங்க என்ன எழுதியிருக்கு? உனக்கு உதவி உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன், ஜிபேல அனுப்பிடுறேன். உங்களுக்கு என்ன வேணும்ன்றீங்க?
பணம் தானே இந்த அனுப்பிட்டேன், வந்துருச்சா? அப்படி இருக்கட்டும், எப்பா பணம் அனுப்பினேன் வந்துருச்சா அப்படின்னு கேட்டால் கூட, பணம் வந்துருச்சா பாருங்கப்பா, பாருங்க அம்மா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்குறது கொஞ்சம் ரூடாக தெரியுதுல்ல. இப்போ இன்னும் சாஃப்டாக, பணம் போட்டு விட்ருக்கேன் அது வந்துருச்சான்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னா அது போதுமா? என்ன வேணும்? அன்பு எங்க? பிள்ளைகள் சிந்திக்கணும் அப்படி ஆவியினால. அன்பு போயிருச்ச, பாக்கி இதெல்லாம் கடமையா இருக்குன்னு என்ன சொல்ற, உதவி உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தகப்பனையாவது தாயாவது எப்படி கனம் பண்றது? கனம் பண்ணுகிறதுனா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் சொல்லுங்க? பிள்ளைகள் கனம் பண்ணுகிறதுனா எப்படி? தோசை சுட்டுக்கிட்டு இருந்தா அம்மா தோசை பரட்டி இப்படியே எடுத்து காட்டுனா சரிம்மா சரிம்மா அதான் அப்படிதாங்க கீழ் பிடிச்சி கனம் பண்ணுறதா? சாயங்காலம் நீ போயிட்டு வந்தீங்கன்னா சாக்லேட் 5 ஸ்டார் 10 ரூபா சாக்லேட்னா அப்படியே நடக்கிறதா? அதானா அன்பா? அதான் கனம் பண்ணுகிறது. எப்படி கனம் பண்ணுகிறது? பெரிய பிள்ளைகள் எப்படி கனம் பண்ணுகிறது? அன்பு கூர்ந்து உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னா ஆண்டவர் எப்படி கனம் பண்ணாங்க? ஆண்டவர் இருந்தால் எப்படி கனம் பண்ணியிருப்பாங்க? ரொம்ப பிஸி ஆண்டவர், சரி பிஸி, சிலுவையில் சரி பிஸி. சுவிசேஷ ஊழியம் சொல்ல போகிறார் ஒருத்தருக்கு, சரி பிஸி. பிஸின்னா என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன்? சரி வேதனை பாடு. பக்கத்தில் ஒருத்தன் சுவிசேஷம் சொல்ல கேட்க போகிறான், எல்லாம் அவருக்கு தெரியும், சரி பிஸி. அங்கே வந்து மரியமாக நிற்கிறாங்க, இவங்களை விட்டுட்டு போகிறோம். இப்போ அவர் இப்போ வந்து ஒன்றும் என்ன செய்ய முடியாது, அவர் பரலோகம் போகிறார். என்ன சொன்னாங்க? ஏன் இங்கே வந்து நின்றுக்கிட்டு அழுதுகிட்டு மூஞ்ச பாரு, மூஞ்ச அழுதுகிட்டு அப்படியா? என்னம்மா வேணும் உங்களுக்கு? அதெல்லாம் சொல்லிட்டு போகிறேன், அவங்க சோறு போடுவாங்க, துணிமணி எடுத்து போடுவாங்க, போங்க அப்படியா? என்ன அன்பு! என்ன சொல்கிறாங்க? யோவானை பார்த்து என்ன சொல்கிறாங்க? இதோ உன் தாய், என் தாய் ஓன் தாய். என்ன கரிசனது, என்ன அன்பு! நான் எப்படி எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டேன்னு தெரியுமா உனக்கு? அப்படியே பார்த்துக்கணும். என்ன அன்பு! பிள்ளைகள்கிட்ட இருந்து அப்பா அம்மா என்ன எதிர்பார்க்குறேன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். அப்பா அம்மாட்ட இருந்து ஃபீஸ் கட்டியாச்சு, ஒழுங்கா 100க்கு 100 மார்க் இப்படி தானே? ஃபீஸ் கட்டிட்டு வந்தேன்னா உன் பேரில் பில்லு வந்துருக்குடா, நான் ஃபீஸ் கட்டினா உன் பேரில் பில்லு வந்திருக்கு. பாடுறா இந்த உலகத்தை, பாடுறா. நான் 2000 3000ன்னு கட்டிட்டு இருக்கேன், என் பேர் போடாமல் உன் பேர் போட்டு பிள்ளை கொடுத்துருக்கான். சரி என் தலையெழுத்து நான் கட்டுறேன் அப்படியா? ஏன்பா எப்படி நிற்கிறாங்க வந்து நின்று பக்கத்தில்? ஏன்பா இதெல்லாம் ஏன் கட்டணும்? இதே நான் கேட்டேன் உங்கள்கிட்ட. ஃபீஸ் கட்டணும், ஏதோ ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், இதே நான் கேட்டேன். அப்படியே ஒரு ஹக் பண்ணி, ஓ எவ்வளோ பெரிய அன்பு! வேண்டாமா? ஃபீஸை கட்டிட்டேன், படித்து உன் வேலையை பாரு. அப்படியா? படிச்சியா? சாயங்காலம் வந்தோன்னா ஏறி புரியுன்னு. நான் பார்த்துருக்கேன் எங்கள் மகன் வீட்டில், ஏதோ அவங்க அம்மா ஒன்று சொல்லும், என் பேரன் போய் நிற்கிறான் பாருங்க பக்கத்தில், அம்மா 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 அப்படியே ஹக் பண்ணணும், ஏதோ பண்ணணும், என்ன கொடுத்து வேணாம். பெற்றோர் ஜிபேயில் போட்டிருக்கேன், ட்ரெஸ் எடுத்துக்கங்க, என்னமோ இல்லை நீங்கள் வந்திருக்கு. அப்படியா? என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்கிறேன். எனக்கு வேணாம், எனக்கு வேண்டாது, உங்கள் அன்பு மட்டும் போதும். ஆண்டவருடைய அன்பு மட்டும் வேண்டாம். சாப்பாடு கொடுத்துட்றார், இந்த அஞ்ஞானிகளுக்கு கொடுக்கறது போல் நமக்கும் கொடுத்தா போதுமா? எப்படி வந்து ஆண்டவர்கிட்ட நிற்கிறோம்? இந்த சாப்பாடு, துணிமணி, நல்ல வாழ்வு, சுகம், பலன் எல்லாத்தையும் தூக்கி விட்டு எரிஞ்சிட்டு எப்படி வந்து நிற்கிறோம்? நான் அப்படி தாங்க நிற்கிறேன். உங்கள் அன்பு பெருசு ஆண்டவரே, உங்கள் அன்பு பெருசு ஆண்டவரே, அது போதும் எனக்கு. உங்கள் அன்பு ஒன்றே போதும் ஆண்டவரே. வேணாமா? சோறு போதுமா? ட்ரெஸ்ஸு போதுமா? இது போதுமா? உங்கள் அன்பு போதும் ஆண்டவரே. இதெல்லாம் நீங்கள் தரலனாலும் பரவாயில்ல,
உங்கள் அன்பு ஒன்றே போதும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் தேவன் நம்மிடத்தில் எல்லாத்தையும் எதிர்பார்க்குறார். அந்த நியாயப்பிரமாண வாழ்க்கை அல்ல, இது புது உடன்படிக்கையின் வாழ்க்கை, இதயத்திலிருந்து உண்டாகிற வாழ்க்கை. ஏதோ வெளியில் செஞ்சிட்டோன்னு இல்லை. அன்பு இல்லாமல் நான் எதையுமே என்ன செய்யக்கூடாது. தேவன் அதை விரும்பலை. அவருக்கு தேவையெல்லாம் நான் ஆவியினால் நடத்தப்படணும். அவருக்கு தேவையெல்லாம் ஆவியின் பிரமாணம், ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை நடத்துது. புருஷ, மனைவி, பிள்ளைகள், சகோதரர்கள், நான் அப்படி தாங்க யோசிப்பேன். ஒரு வசனத்தை மட்டும் வாசிட்டு போகிறேன். கடந்த வாரத்தில் சொன்னேன்ல, நான் அந்த வார்த்தையை எத்தனை வருஷங்களாக நான் வாசிக்கிறேன். ஆனால் அந்த வசனத்தை வாசித்த போது உண்மையாகவே எனக்கு ஆண்டவரிடத்தில் என்ன சொல்கிறதுனே தோணலை. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். பேதுரு எனக்கு சொல்கிற புத்திமதியாக நான் எடுத்துக்கொள்கிறேன். உங்களில் உள்ள தேவனுடைய 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உங்களில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து, கட்டாயமாய் அல்ல. எப்படி எழுதியிருக்கு? எடுத்துட்டீங்களா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கட்டாயமாய் அல்ல, எப்படி? மனப்பூர்வமாக. இதை குடும்பம், சபை எங்கே வேணாலும் எடுத்துக்கங்க. மனப்பூர்வமாய், அவலட்சணமான அப்ரிசியேஷனுக்காக அல்ல. அப்படி வச்சு, அவலட்சணமான ஆதாயம், கனம், அப்ரிசியேஷனுக்காக அல்ல, உற்சாக மனதோடு. பிள்ளையானாலும், மனைவியானாலும், சபையிலே மூப்பரானாலும், மனைவியானாலும், புருஷனானாலும், கட்டாயமாக இல்லை, உற்சாகமாய், அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனதோடு. எனக்கு ஒரு உரிமை இருக்குதான். நான் மனைவி, நான் புருஷன். என்னுடைய உரிமையை இருமாப்பாய் நான் ஆளலை. நான் அப்படியே வச்சுட்டு நான் சபைக்கு போகலை ஆண்டவரேன்னு சொல்லிட்டேன் போன வாரம். எனக்கு வேணாம் ஆண்டவரே, நான் சபைக்கு போகலை, எனக்கு வேணாம். என்னம்மா சொல்கிறீங்க? என்னை யோசித்தா எத்தனையோ குறைவுபடுறனே தேவனே. எத்தனையோ நேரங்களில் இருமாப்பா இருந்தது போல தோணுது எனக்கு. கட்டாயமாக எதுவும் செய்தது போல தோணுது ஆண்டவரே. எனக்கு ஒரு ஸ்டெப் எடுத்துன்னு நான் போக வேணாம். என் மேலே கிருபையாயிரும் ஆண்டவரே, என் மேலே கிருபையாயிரும். அப்படித்தான் போனவர் நான் வந்தேன் சபைக்கு. அதை படித்த போது என்ன சொல்கிறாங்க? இருமாப்பாய் ஆளுகளாய் அல்ல, மந்தைக்கு மாதிரியாய் கண்காணிப்பு செய். எதை வேணாலும் நான் வெளிப்படையாகி செய்துட்டு போகலாம். யாரையும் நோகாமல், எல்லாரையும் சிரித்து, எல்லாருக்கும் முன்னாடி எப்படி வேணாலும் நான் இருந்துட்டு போயிட முடியும். ஆனால் தேவன் ஆவிகளின் பிதா. அவர் ஆவியை பார்க்கிறார். நான் ஆவியில் எப்படி இருக்கேன்னு நான் பார்க்குறேன். என் ஆண்டவரே, நான் எப்படிப்பட்ட ஒரு கண்காணிப்பு செய்யும். பிள்ளைகள், குடும்பம், எல்லாத்துக்கும் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆவியில் நிறைந்த வாழ்வு தான். ஏதோ மேலோட்டமாகி சுத்தமாக்கிட்டேன்னு நான் இருக்க வேணாம். நான் பரிசுத்தமாக்கப்படணும். அதான் என் கிறிஸ்தவ வாழ்வு. ஆவியினால் நான் பரிசுத்தமாக்கப்படணும். ஒரே ஒரு வசனம் ஞாபகம் வாசிட்டு நான் மறுபடியும் பிறந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சொல்கிறேன். 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ரோமர் 6:22. நீங்கள், நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாவத்திலிருந்து, ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. தேவனுக்கு நான் அடிமை. யாருக்கு அடிமை? தேவனுக்கே அடிமை. அப்படி நான் அடிமையானதுனால் எனக்கு கிடைச்சது என்னது? பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாகுதல். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை போல் என்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என் மனசை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. பரிசுத்தமாகுதல் எனக்கு கிடைக்கும் லாபம். நான் வாழுகிற கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் அடைகிற லாபம் பரிசுத்தமாகுதல். இயேசுவை போல மாற்றிக்கிட்டே இருக்காங்க. முடிவு நித்திய ஜீவன். இல்லையா? அவரோடு கூட இருக்கிற வாழ்வு. அப்படி வச்சு ஆமென்.
கேட்ட எல்லா வார்த்தைகளையும் நினைத்து ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். நம்ம கடைசியாக கேட்டது போல ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். ஏன் நமக்கு பரிசுத்தமாகுதல் உண்டாகணும் அப்படின்னா, நாம் நித்திய ஜீவனுக்கென்று அழைக்கப்பட்டவர்கள். இந்த நித்திய ஜீவனை நாம் அடையணும் அப்படின்னு சொன்னால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு அவரை போல மாறணும். அவர் பரிசுத்தர், நான் பரிசுத்தம் இல்லாதவன். இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற ஒரு லாபம், ஒரு கெயின் என்னன்னா பரிசுத்தம். இந்த பரிசுத்தத்தை நோக்கி ஓடும்படிக்கு தேவன் தொடர்ந்து நம்மோடு கூட பேசுகிறார். நாம் கேட்டது போல தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு. இந்த சுத்த இருதயம் இல்லாமலும் நல் மனசாட்சி இல்லாமலும் மாயமான விசுவாசத்திலும் ஒரு அன்பு பிறக்கும். அதை தேவன் அங்கீகரிப்பதில்லை, அதிலே தேவன் பிரியப்படுகிறதில்லை. அதை ஆண்டவர் ஒருபோதும் விரும்புகிறதில்லை. அதை தர தேவன் இங்கு வரவும் இல்லை. சபையில் இப்படி இருந்து கூட ஆண்டவர் கூட ஒரு மனுஷன் சபை கூடிக்கிட்டே இருந்தான். அந்த அன்பை தேவன் புறக்கணிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவன் எப்படியாவது மனம் திரும்பணும், சுத்த இருதயத்தோடு. சுத்த இருதயம்னா யதார்த்தமாய் நம்ம கேட்டது போல இயேசு இருந்தால் என்ன இந்த காரியத்தில் இந்த நேரத்தில் செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட பலத்திலே நாம் யதார்த்தமாய் நான் இப்படி தான் இருக்கிற ஆண்டவரேன்னு ஆண்டவர்கிட்ட போயிடணும். அதில் கபடை சேர்க்கக்கூடாது. என்னால் முடியும், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு சாமர்த்தியத்தினாலோ என்னுடைய திறமையினாலோ என்னால் ஒன்று முடியும்னு நம்ம போயிடக்கூடாது. எரோமியால் அப்படி தான் இருக்கு. தன்னுடைய கையை நம்பி சார்ந்து கொள்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவர். அந்த வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன் அப்படின்னா, நித்திய ஜீவனை அளித்து அவரை போல நம்மை மாற்றும்படிக்கு. ரோமர் 8:28-29 நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறும்படிக்கு பரிசுத்தத்தை அவர் நமக்கு தர விரும்புகிறார். அவருடைய அன்பை முழுமையாய் புரிந்து கொள்ளும்படிக்கு நம்முடைய இருதயத்திலே தேவன் விசுவாசத்தை துவக்கி இருக்கிறார். சில கடையில் சில பிராண்ட்லாம் பார்த்தா தரமே எங்கள் தாரக மந்திரம்னு போட்டிருப்பாங்க. இந்த கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னா ஒரு மாயமில்லாத ஒரு விசுவாசம் இருந்தால் தான் தேவனை நாம் பிரியப்படுத்தி வாழ முடியும். அந்த அன்பை புரிந்து கொள்ள ஒரு விசுவாசத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தை எப்படி காத்துக்கொள்ளணும், எதால காத்துக்கொள்ள முடியும் அப்படின்னா ஒரு இருதயம், சுத்தமான ஒரு இருதயம். அதுதான் தேவன் இங்கே சொல்றார். ஒரு சுத்தமான இருதயம், ஒரு நல் மனசாட்சி, ஒரு மாயமில்லாத விசுவாசம். போன வாரம் மீட்டிங்கில் நம்ம கேட்டோம், ரட்சிப்புக்கேற்ற ஒரு விசுவாசம். எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கு. இந்த இம்மைக்குரிய ஒரு சில விசுவாசத்தோட ஒரு சிலர் கடவுளை ஆண்டவரை தேடினாங்க. அது இல்லை, ஆண்டவர் அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது இல்லை. அந்த என்னை தேடும்படிக்கு, அந்த நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, அவருடைய சுவாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் நாம் மாறணும் அப்படின்னா நமக்கு ஒரு மாயமில்லாத ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் எதிலே தங்கும்னு இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு புத்தி சொல்லும் பொழுது, தீமோத்தேயுக்கு ஒரு லெட்டர் எழுதுறார். அந்த லெட்டரில் அநேக காரியங்களை நீ ஜாக்கிரதையாக இருக்கும்படிக்கு, தேவனிடத்தில் உன்னை ஒப்பு கொடுத்த, விசுவாசத்தை கொடுத்த தேவனிடத்தில் உன்னை முழுமையாய் நல்லபடியாய் ஒப்பு கொடுக்க நீ உன்னை ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு எழுதும்பொழுது இந்த காரியங்களை ஆண்டவர் தொடர்ந்து சொல்கிறார். நான் கேட்டுட்டு இருக்கும்போது அதிலே 18 1 தீமோத்தேயு
1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பிற்பகுதியிலே, நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனாயிரு. ஒரு மாயமில்லாத ஒரு விசுவாசத்தில் பிறக்கிற அன்பு இருக்குல்ல, அது தேவனை போல நம்மை மாற்றிவிடும். கிறிஸ்துவின் சிந்தையை நமக்கு தந்துரும். அந்த அன்பு எப்பொழுதும் கீழானவை அல்ல, மேலானவைகளே. அவரில் இருந்த சிந்தையே நமக்கு தந்து, கொலேசியலை நான் வாசிக்கிறது போல, அவருக்குள்ளே தேடி அவரை போல் பிரகாசம் அடையும். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னாக்கா, ஒரு மாயமில்லாத அன்பு நமக்கு இருக்கணும். ஏன் இப்படி 3 காரியத்தை போட்டு ஒரு அன்புன்னு அங்க போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த 3 காரியம் இல்லாமல், கேட்டது போல இல்லாமலும் அன்பு கூற முடியும். அந்த அன்பு நிலைக்காது. அந்த அன்பு அங்கு போகிறதுக்கு அது செல்லாது. இங்க வேணா நம்ம காரியங்களை எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கலாம். ஆண்டவர் அந்த நித்திய ஜீவனை அடையணும் அப்படின்னு உடையார்ந்த அந்த மனுஷனை பார்த்து, பரலோகத்திலே நீ பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கும்படிக்கு நீ எல்லாவற்றையும் ஏழைகள் கொடுத்து என் பின்னாடி வா அப்படின்னு சொன்னாங்க. அவனிடத்தில் அன்பு கூர்ந்து சொன்னாங்க. அவன் துக்கம் அடைந்தவனாய் போயிட்டான். ஏன் அப்படி ஆண்டவர் அவன்கிட்ட சொன்னாங்கன்னா, அவன் வெளியில அவுட்ஸ்டாண்டிங், வெளியில பார்க்குற எல்லா நீதியையும், நியாயப்பிரமாணத்தின் எல்லா நீதியையும் சரியாய் செய்தவனாய், ஆண்டவருக்கு நேராய் தன்னை நீதிமானாய் உயர்த்தும்படிக்கு தேவனிடத்தில் உடையாடுறான். வேற என்ன எனக்கு தடை ஆண்டவரே? அவனை இருதயத்திலே இருக்கிற அந்த காரியத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். நான் உட்கார்ந்துருக்கும் போது அப்படிதான் ஆண்டவர் என்னை சொன்னாங்க. நான் ரசிக்கப்பட்டதே அப்படிதான். இந்த தெருவில், இந்த இதில் நான் அப்படி வெளியரங்கமான விஷயங்கள், நான் சரியா இருக்கிறேன், நான் நல்லவன், இவங்களை காட்டில அவங்கள வெளியரங்கமான விஷயத்துல இல்லை. உள்ளே இருந்து, நேற்று நாங்கள் வீட்டில் ப்ரேயர் பண்ணுறப்போ ஒரு பாட்டு பாடுறோம். நடந்தது எல்லாத்துக்கும் நன்றி, நடக்க போகிற எல்லாத்துக்கும் நன்றி. அதில் ஒரு சில அடிகள் வருது. கசப்புகளை மாற்றினீங்க நன்றி ஆண்டவரே, மன்னிக்கும் மனம் தந்தீங்க நன்றி. அப்படிதான் ஆண்டவர் நம்மை அப்படி மாத்துறாங்க. நமக்கு ஒரு சிலுவைதனை அனுமதித்தீர் நன்றி. ஏன் அப்படின்னா நம்முடைய சிந்தையை தேவன் மாற்ற விரும்புகிறாங்க. அப்படிதான் சொல்றாங்க. இங்கே தீமோத்தேயுவுக்கு ஆண்டவர் அப்படியே சொல்லிட்டு வரும்பொழுது, நீ நல் மனசாட்சியும் இந்த விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் விட்டுட்டா என்ன நடக்கும் வாழ்க்கையில அப்படின்னா, விசுவாசம் தொலைஞ்சு போயிடும். ஆண்டவர் அந்த நற்பொருளை உனக்கு தந்திருக்கிறார், நீ பத்திரமாய் பார்த்துக்க. அப்படி இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்திட்டாங்கன்னா, அது தேவனை பிரியப்படுத்தாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. இல்லை, அப்படின்னு இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாங்க. 3ஆம் அதிகாரம், அதே 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நறுக்குன்னு நமக்கு புரியும்படிக்கு அங்கே ஆண்டவர் சொல்றாங்க. பவுல் அப்போஸ்தலன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்வர்களாய் இருக்க வேண்டும். அது எங்க தங்கி இருக்கும்? விசுவாசம் தொடர்ந்து ஆண்டவர் கொடுத்த அந்த விசுவாசம் அவரை மகிமைப்படுத்தும்படிக்கு எந்த இருதயத்திலே தங்கி இருக்கும்னா, சுத்தமான இருதயத்திலே மாத்திரம் தான் தங்கி இருக்கும். இல்லைன்னா போட்டு உடைச்சிருவோம். இங்க எப்படிதான் சொல்றாங்க ஆண்டவர். நான் கேட்டுட்டு இருக்கும்பொழுது, ஒரு அன்பு, ஒரு தகப்பன் பிள்ளைகளை குறித்த அன்பு, அதை காட்டிலும் பணம் ஒரு பெருசு இல்லை. ஒரு சில போதனை சொல்கிற ஒரு சில வெளியரங்கமான மனுஷர்கள் கூட சொல்றாங்க, பிள்ளைகள் கொடுக்கிற எந்த விஷயமும் பெருசு இல்லை, அன்பு தான் பெருசு. ஏன்னா இப்ப காரியங்கள் எல்லாம் அப்படி போயிடுச்சு. நேராய் பார்த்து நல்லா இருக்கீங்களா அப்பா அப்படின்னு கேட்காத ஒரு மனுஷன் வாட்ஸ்அப்ல பர்த்டே வாழ்த்து போடுறாங்க. எல்லாம் இப்படி வந்துருச்சு. எல்லாம் டெக்னாலஜியா காரியங்களா வந்துருச்சு. இல்லை, நான் ஒரு வசனம் ஒன்று படித்தேன். என்னன்னா, வீட்டுக்கு வெளியே இருந்த தாய் தகப்பன் வீட்டுக்கு உள்ளே போனார்கள், அவர் இறந்த பிறகு போட்டோ வாயின்னு ஒரு வசனம் ஒன்று படித்தார். அது இல்லை அன்பு. அவங்க சாகுற வரைக்கும் வீட்டுக்கு உள்ளே அனுமதிக்காத பிள்ளைகள் அவங்க செத்த பிறகு வீட்டு உள்ளே கொண்டு வந்தாங்களா அவங்கள போட்டோவா. அது இல்லை அன்பு. அது சுத்த மனசாட்சி. அது ஒரு கில்ட்டி, அது குற்ற மனசாட்சி. அது இன்னைக்கு இல்லை, என்னைக்கும் நம்ம நிம்மதியாக வாழ விடாது. நம்ம துதியின் வேலையில கேட்கறது போல ஒரு ஒரு பயம், ஒரு இனம் புரியாத ஒரு பயம்,
ஒரு பாவ வாழ்க்கை, ஒரு பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அப்படிலாம் இருந்த நம்மை ஆண்டவர் பரிசுத்தமாக்கிட்டாங்க. நம்முடைய முகம் வெட்கப்பட்டு, பாவத்தினால் வெட்கப்பட்டு, ஒரு இனம் புரியாத ஒரு பயத்தினால் வாழ்ந்த நம்மை அவர் வந்து நம்மை திடப்படுத்தி, நான் இருக்கிற, பயப்படாத, உன் வாழ்க்கையை நான் மாற்றுகிறேன்னு சொல்லி மாற்றினாங்க ஆண்டவர். கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயம். சதையான இருதயம் அப்படின்னா என்னன்னா, ஒரு சென்சிட்டிவாய், ஒரு உணர்வுள்ள இருதயமாய், தொட்டா எனக்கு வலிக்கும், அந்த இருதயம் தேவனுக்குரிய இருதயம். ஏன்னா எல்லாத்தையும் அனுபவிச்சு வாயை தொடச்சி போட்டு இருக்கிற வரைக்கும் என்ன செத்தா ஒன்றும் இல்லை நம்ம இருந்தோம். இல்லை, அவரை போல மாறக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த 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 உலகம் இந்த உலகம் தான் நமக்கு ஸ்டாண்டர்டு அப்படின்னு இருந்த நம்மை, இது இல்லை, பரலோகத்திற்காக நியமிக்கப்பட்டவர்கள் என்னை போல மாறுவதே அப்படின்னு ஆண்டவர் நம்மை மாற்றி இருக்கிறார். அதனால தான் இது நமக்கு எல்லாம் பெருசாக இல்லாமல் இருக்கு. ஒரு சில வார்த்தையை நான் அப்படி காட்டுறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் நம்ம தொடர்ந்து கேட்டது தான். இங்கே ஒரு விசுவாச பட்டியலே இருக்கு. ஆரம்பமான ஒரு வசனம் என்னன்னா, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். நாம் விசுவாசிக்கணும்னா அந்த விசுவாசத்தை கொண்டு நான் தொடர்ந்து சபையில் கேட்டு, ஒரு சில யூத் ஜூம் மீட்டிங்லாம் கேட்டு ஒட்டுமொத்தமாக கடவுள் என்னோட கூட பேசுனது தான் நான் சொல்கிறேன். விசுவாசம்னா அந்த விசுவாசத்தை காத்து கொள்ளக்கூடிய ஒரு சுத்த மனசாட்சி நமக்கு இல்லைன்னா எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருவோம். வாயில் இருக்கும் விசுவாசம் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மந்திரம் போல, விசுவாசம் இல்லை. ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் எனக்கு இருக்கா? அந்த அவருடைய அன்பை புரிந்து கொள்ள அவர்களே வல்லவர்களாகும்படிக்கு, அந்த அளவில்லாத அந்த அன்பை புரிந்து கொள்ள அந்த அறிவு கெட்டாத மனுஷனுக்கு ஒரு காரியம் வேணும் அப்படின்னு சொன்னால் சுத்த மனசாட்சி. அது விசுவாசத்தினால் தேவன் நமக்கு துவக்கி அவருடைய அன்பை புரிந்து கொள்ள நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். இந்த நாளிலேயும் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னு நாமே பார்க்கும்படிக்கு, யாரோ சொல்லி அல்ல. சமாரிய ஸ்திரீ ஆண்ட போய் சொன்னது போல, நாங்களே வந்து பார்த்தோம், மேசியாவை நாங்களே பார்த்தோம், நாங்கள் இப்போ ஏற்றுக்கிறோம், மனசால ஏற்றுக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் தனிப்பட்ட ஒரு டாஸ்க்கு தான் தேவன் கொடுத்து நம்ம அழைத்திருக்கிறார். சுத்த இருதயத்தோடு அவரை தேடும்படிக்கு. இருதயத்திலே மறைந்திருக்கிறதை காட்டும்பொழுது ஒரு மனுஷன் ஓடி போனான், நித்திய ஜீவனை அவன் அடையவே இல்லை, போயிட்டான். ஆனால் நம்முடைய இருதயத்தை மறைந்திருக்கிறதையும், நீ இப்படி இருக்கிறேன்னு நம்ம விழிப்பா இருக்கிற அந்த காரியத்தை நாம் காட்டும்பொழுது தேவனிடத்தில் ஒருபடி இன்னும் கிட்டி சேருறோமா, இல்லை நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறோமா? ஆண்டவர் கடினப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த உணர்வுள்ள ஒரு இருதயம் கடினத்துக்கு போகவே போகாது. கற்றுக்கொள்ளுவர் போல ஆண்டவர் சொன்னாங்க, காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிற சீஷனின் நாவை எனக்கு தந்திருக்கிறார், செவி எனக்கு திறந்திருக்கிறார், நான் எதிர்க்கவும் இல்லை பின்வாங்கவும் இல்லை. ஆண்டவர் அப்படிதான் சொல்றார். ஏன் அப்படின்னா சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல, இப்போ சமயத்திற்கேற்ற வார்த்தையை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அதை காதுகள் உள்ளா இருந்து நாம் கேட்டு மனம் திரும்பும்படிக்கு, ஒரு உணர்வுள்ள இருதயத்துக்கு நாம் திரும்பும்படிக்கு தேவன் அப்படி நடத்துகிறார். அப்படி விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நம்ம ஒன்று நம்புறோம்ல, அதில் உறுதி. காணப்படாதவைகளின் நிச்சயம், நம்ம பார்க்கவே இல்லை, அதில் ஒரு நிச்சயம். அதிலே வாழ்ந்து முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் இருக்கு. நாமும் அதிலே நடந்து நற்சாட்சி பெறும்படிக்கு தேவன் தொடர்ந்து நம்மளோட கூட பேசுகிறாங்க. எப்படி ஒரு நற்சாட்சி நமக்கு வரும்னா, சுத்தமான இருதயத்திலே அதை காத்து கொள்வர்களாக இருக்க வேண்டும். இங்கே மோசே குறித்து வாசிக்கும் போது 26ஆம் வசனம் 11:26 இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருக்கிற ஒரு மனுஷன். இப்போ நடந்து முடிஞ்சதல்ல, நடந்துகிட்டு இருக்கிறதில்ல, நடக்க போறதை, ஒரு ப்ராசஸ் எனக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கே, அது எனக்கு எண்ணத்தை கொண்டு வந்து சேர்க்கும். வெறுமையாய் விட்டுடுமா? இல்லை. ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாபம்னு எழுதி வச்சிருப்பாங்க. லாபம் இல்லாமல் அவங்க ஒன்றுமே அவங்களோட காரியமே இருக்காது. அப்படி நம்ம இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருந்து நல் மனசாட்சியோட விசுவாசத்தை காத்து கொண்டு அவருடைய அன்பிலே நாம் நடந்து கொண்டோம்னா பரிசுத்தமாக்குதல் நமக்கு கிடைக்கிற பலன், முடிவோ நித்திய ஜீவன். அவர் கொடுத்த வாக்கை நமக்கு நிச்சயமாய் தந்து அவர் பக்கமாய் சேர்த்துக்கொள்வோம். அதற்காக தான் ஆண்டவர் நமக்கு நம்முடைய இருதயத்தை நாமே அறியும்படிக்கு தேவன் இங்கே நடத்துகிறாங்க. இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்த ஒரு மனுஷன் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்கா, ஒரு விஷயத்தை வெறுக்கிறான். ஒரு சுத்தமில்லாத வெளியரங்கமான நீதிகளை அவன் வெறுத்து உள்ளே 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 புதிதாக்கப்படுகிற புது மனுஷனை அவன் தரித்து கொள்கிறான். அது இந்த கண்ணிலேருந்து கிடைக்காது.
நான் பார்க்கிறதை நம்புறதா இந்த கண்ணு. எனக்கு பார்க்குற கண்ணு இருக்கு, நான் பார்க்கிறதை நம்புறதா இந்த கண்ணு. ஆனால் நமக்கு இருதயத்திலே ஒரு மனக்கண் ஒன்று இருக்கு. நம்ம தொடர்ந்து கேட்குறோம். ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 1:19. எபேசியர் 1:19 பிற்பகுதியில், அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இதுவும் பவுல் அப்போஸ்தலன் எபேசி சபைக்கு ஒரு வேண்டுதல் வேண்டிக்கிறாங்க. பிரகாசமுள்ள மனக்கண், இருதயத்திலே பிரகாசமுள்ள ஒரு கண்ணு, அது தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறியும்படிக்கு நமக்கு கொடுக்கணும். அவருக்குள்ளே எல்லாம் இருக்குன்னு நம்ம அறிந்து அவரை சார்ந்து கொள்வர்களாய் நாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. 22ஆம் வசனத்தை, எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்ப வரக்கூடிய நிறைவான சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிலும் மேலாய் தலையாய் தந்தருளினார். அந்த தலையை பற்றி கொண்டு சரீரமாய் நாம் வளர்ந்தேறி தேவனுக்குள் வளர்ந்து அவருடைய அன்பை புரிந்து கொண்டு நாம் வாழணும். அப்படின்னா நம்முடைய இருதயத்திலே சுத்த மனசாட்சியை காத்துக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் அப்படிதான் நம்மை நடத்த விரும்புகிறார். இன்னும் தீமோத்தேயுல ஒரு வார்த்தை நான் கேட்டுறேன். 2 தீமோத்தேயு 1:4 பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவை பார்த்து, உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நான் நினைவு கூறுகிறேன். என் முன்னோர்கள் இது முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். என் முன்னோர்கள் சுத்த மனசாட்சியோட தேவனை ஆராதித்து வந்த தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, உனக்குள்ளே இருக்கிற விசுவாசம் மாயம் இல்லாமல் இருக்கு. அதற்காக அது முன்னாடி உங்கள் பாட்டிகிட்ட இருந்துச்சு, அதுக்கப்புறம் உங்கள் அம்மாட்ட இருந்துச்சு, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்குது என்று எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கு. அதனால் உனக்கு புத்தி சொல்லுகிறேன். ஒரு நிச்சயம் இல்லைன்னா ஆண்டவர் நம்ம மேல் புத்தி சொல்ல மாட்டாங்க. நம்மை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நிச்சயம் இருக்கு. எங்கே கொண்டு போய் சேர்ப்போமோ அங்கே நான் நிச்சயமாக சேர்ப்ப நான் பொறுப்படுத்திருக்கிறேன். யோவான்ல அப்படி ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறாங்க. உங்களை விட்டுட்டு போவல்ல, உங்களுக்காய் ஜீவனை கொடுத்துருக்குறேன். கூலியால் வேணா விட்டுட்டு போவான், இல்லை என் ஜீவனையும் உங்களுக்காக கொடுத்துருக்குறேன், உங்களை சேர்த்துக்கொள்ளையே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவருடைய சத்தத்தை கேட்டு அவரை போல மாறும்படிக்கு தேவன் நம்மை திருப்பி அப்படி நடத்துக்கிறார். அதனால என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு கொடுத்தது நீ அலட்சியமா இருக்காத, அனல் மூட்டி எழுப்பு, நீ ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு ஆண்டவர் தொடர்ந்து அப்படியே பேசுறாங்க. அப்படி விசுவாசத்தை தேவன் எனக்கு கொடுத்து என்னை நடத்துவாருன்னு பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு என்ன சொல்றாருன்னா, அவர் கையில என்னை கொடுத்துருக்கிறேன். 12, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். நீ கிறிஸ்து இயேசு மற்றும் விசுவாசத்தோடு அன்போடு என்னிடத்தில் கேட்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டிரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். சுத்த மனசாட்சியை நீ காத்துக்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியை கேட்டது போல அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உனக்கு போதிப்பார். அவர் போதிக்கிறதுனால என்னை தற்காத்து கொண்டு அந்த நற்பொருளை பத்திரமாய் போட்டு உடைச்சிடாத. ஜாக்கிரதையாய் அவரிடத்தில் பூர்ணத்தை நோக்கி அவர் நடத்துகிறாரே அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிரு. நித்திய ஜீவனை அவர் உனக்கு நிச்சயமாய் தருவார். ஆண்டவர் அப்படி சொல்லி நம்மை அப்படி நடத்துகிறாங்க. மத்தேயுல ஒரே ஒரு வார்த்தையை நான் காட்டுறேன். மத்தேயு 13 அப்படி தன்னை வெளிப்படுத்த வந்த இயேசுவை இந்த ஜனங்கள் புரிஞ்சுக்கல. மத்தேயு 13 53 இயேசு இந்த உவமைகளை சொல்லி முடித்த பின்பு அவ்விடம் விட்டு தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கையும் எப்படி வந்தது? அவிசுவாசம். தேவனிலிருந்து நான் வந்தேன் என்று அறியாதபடிக்கு சொந்த ஊரிலே
ஒரு சில மனுஷர்கள் ஆண்டவரை இப்படி பார்க்குறாங்க, சுத்த மனசாட்சி இல்லாதவர்களாய் அவர் எல்லாரையும் எனக்கு தெரியும் நீ யாருன்னு கேட்குறாங்க. அந்த வார்த்தை எல்லாத்தையும் நீ நம்புறீங்க, அந்த வார்த்தையாய் வந்த கிறிஸ்து நான் தான் சொன்னா நம்ப மாட்டாங்க. ஒரு நல்ல மனசாட்சி அவங்களுக்கு இல்லை. அவர்கள் உபதேசத்திலும் நீதியிலும் இந்த ஒரு சில பக்தி வைராக்கியத்தில் இப்படிதான் இருக்கிறாங்க. ஆண்டவர் மலைப்பிரசங்கத்தில் அப்படியே தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, அப்படி ஒரு நியாயப்பிரமாணத்தை தாண்டணும், நியாயப்பிரமாணத்திலே தங்கி இருக்க கூடாது. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறது நல்லது, நியாயப்பிரமாணத்தை தாண்டி ஆவிக்குரிய ஒரு பிரமாணம்னு இருக்கு. கொலை நியாயப்பிரமாணம் சொல்லுது ஒருத்தர் கத்தி எடுத்து கொன்னா கொலைன்னு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாங்க, அது இல்லை கொலை, ஒருத்தவனை நியாயம் இல்லாமல் நீ நினைச்சுக்கிட்டாவே அதுவே கொலைங்கிறாங்க. விபச்சாரம் கையுங்களவுமாய் பிடிக்கப்பட்டு கல்லெறியப்பட்டு சாவணும், அதுதான் நியாயப்பிரமாணத்தின் ஒரு காரியம். ஆண்டவர் உங்களில் பாவம் இல்லாத யாரோ நீங்க கல்லெறிங்கன்னு சொல்லி அவர் பக்கமாய் திருப்புறாங்க. அப்பயும் உணர்வு இல்லை. சீசர்களுக்கு சப்போர்ட்டாய் அவர் பரிசேயர்களை எதிர்த்து 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 அநேக காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. புரியவே இல்லை. இந்த ஊராரும் அப்படிதான், அப்படியே காரியங்கள் எல்லாத்தையும் பார்த்து இவனுக்கு எப்படி இந்த ஞானம் பலத்தை செய்யலாம் எப்படி வந்துச்சு, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் தாய் மரியாள் என்பவர் அல்லவா, யாக்கோபு யோசே சீமோன் யூதா இவர்களுடைய சகோதரன் இவன் அல்லவா, இவன் சகோதரிகள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா, இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடர்லடைந்தார்கள். ஒரு இடர்லடையாத வாழ்க்கை வாழணும்னா தேவன் கொடுக்கிற ஆவியினால் நாம் நடத்தப்பட்டால் ஒழிய நமக்கு கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். இதுல அநேக கேள்விகள், இந்த 3 வருஷத்துல 10 கேள்விகள் இருக்கு. அறிய வேண்டிய பிரகாரமா அறியல. ஏன் அப்படின்னா அவர்கள் இந்த கண்ணால பார்க்குறாங்க கிறிஸ்துவை, அப்படியே நம்புறதை பார்க்குறாங்க. ஆனால் நம்பப்படாதவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம், விசுவாசம் அப்படி இருக்கு. அதிலே ஒரு நற்சாட்சி நம்ம பெறணும்னு நமக்கு இருக்கு. இதிலே அந்த நற்சாட்சியை, அந்த பணத்தை இதில் வச்சு செலவு பண்ணக்கூடாது. அவர் வரும்போது அவர் நமக்கு அந்த விசுவாசத்தை காண்பாரோ அந்த விசுவாசத்தை காத்து கொள்ளும்படிக்கு ஒரு நல்ல மனசாட்சி நமக்கு இருக்கணும். இப்படி சொல்லி அவர்களிடத்தை இடரல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலேயும் தன் வீட்டிலேயும் அன்றி வேறு எங்கும் கனவீனம் அடையான். கனவீனம் அடைகிறதுக்கு ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய சொந்த ஜனங்கள் தன்னை புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது தான். நாம் ஆண்டவரால் புரிந்து கொள்ளப்பட்டு ஆண்டவரால் நம்மை அங்கீகரிக்கப்பட்டு அவருடைய பிதாவின் அருளை பெற்ற ஜனங்கள். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னாங்க, உனக்கு இப்படி ஒரு காரியம் வந்திருக்குன்னா பிதாவின் ஞானம் உனக்கு இருக்குது, பிதாவின் அருள் இருக்குது, பிதாவின் கிருபை இருக்குது. அந்த ஆவி உனக்கு இல்லைன்னா என்னை நீ அறிய வேண்டிய பிரகாரமாக அறிய மாட்டேன். ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ணி அப்படி தேவன் அப்படி நடத்துகிறாங்க. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமே அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யல. அந்த அவிசுவாசம் என்னன்னா, நல்ல மனசாட்சி இல்லை, அவங்களுக்கு பார்க்கக்கூடிய தெளிவான கண்ணு இல்லை, அந்த அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனசும் அங்கே இல்லை. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் நான் சொல்லி அப்படி கடந்து போகிறேன். சங்கீதம் 51 ஞாபகம் வருது. உங்களுக்கு தெரியும், தாவீது அப்படி மனம் திரும்புகிறார். ஒரு வருஷமாய் ஒரு உணர்வும் இல்லை. ஆனால் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இதே போல் ஆண்டவர் பேசி ஒரு மனசாட்சி ஆண்டவர் சொன்ன பொழுது சங்கீதம் 51:10 தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஒரு சுத்த இருதயம், அது நல்ல ஒரு மனசாட்சி. எனக்கு ஒரு நல்ல மனசாட்சி கொடுங்க. மனசாட்சியை மழுங்கடிச்சு நான் செத்து போகாதபடிக்கு ஒரு உணர்வுள்ள இருதயமா இது புது உடன்படிக்கைக்கு நான் ஒரு பங்காக இருக்கும்படிக்கு நியாயப்பிரமாணத்தை தாண்டி தேவன் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். இருதயத்திலும் சிந்தையிலையும் ஒரு ஸ்திரியை குறித்து இச்சித்தாலே நீ விபச்சாரம் செய்தாயிற்று, இது மேலான சத்தியம். இது எதிலே உணர்வுள்ள இருதயத்தோடு எதில் தங்கியிருக்குன்னா ஒரு சுத்த மனசாட்சி இருந்தால் மட்டும்தான், இல்லைன்னா செய்ய முடியாது. இதுவும் நம்மளால் உண்டு பண்ண முடியாது. நம்ம கேட்டது போல நம்மளால் உண்டு பண்ணுறது என்னன்னா, சட்டையை மாற்றலாம். யாராவது சட்டை கிழிஞ்சிருக்குன்னு சொன்னால் மாற்றலாம், அவ்வளோதான். என் இருதயம் கிழிஞ்சிருக்கு, இருதயம் தப்பாக இருக்குது, நீ சரியா இல்லை, என்னை போல நீ பார்க்கலன்னு தேவன் தான் சொல்லணும். அப்படி ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை எனக்கு கொடுக்கணும் ஆண்டவரே, அப்படி நடத்தணும்னு சொல்லி தீமோத்தேயுக்கு பவுல் அப்போஸ்தலன் அநேக புத்திகளை சொல்லி அப்படி நடத்துறாங்க. இங்கே மீறுதலாக இருந்த அந்த தாவீது அங்கே என்ன சொல்றாருன்னா, இதோ 6ஆம் வசனத்துல, இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். ஒரு உள்ளத்துல உண்மை தங்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு மனசாட்சியில நமக்கு குத்தப்பட்டவர்களாக இருக்கணும்.
பவுல் அப்போஸ்தலன் ஒரு நிருபத்தை எழுதி ஒரு சபை மக்களுக்கு எழுதுறாங்க. அப்படி அந்த நிருபம் உங்களை குத்தி நீங்க மனம் திரும்ப ஏதுவாய் வந்துச்சு, அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்றேன். தேவனுடைய வார்த்தையினால் குத்தப்பட்டு நம்ம எழுந்துச்சு போனவங்களா இருக்கணும். ஏதோ தடவி கொடுத்தது போல, ஏதோ அப்படி காரியங்களை ஊனையும் கருக்கு அப்படி பிரிக்கத்தக்கதான வார்த்தை அவர் ஊடுருவி போகும்னு சொல்லியிருக்கு. தேவனுடைய திட்டத்திற்கு தடையாய் நிற்கிற எந்த மனுஷனையும் ஆண்டவர் கடிந்து கொண்டு அவர் பக்கமாய் நம்மை திருப்பதான் விரும்புகிறார். என்னுடைய இருதயத்தையும் உங்களுடைய இருதயத்தையும் ஆண்டவர் அப்படி திருப்பி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்படி ஒரு கற்பனையின் பொருள் என்னன்னா, அப்படி மாயமில்லாத ஒரு விசுவாசம், சுத்த மனசாட்சி, அதிலிருந்து பிறக்கிற ஒரு அன்பு இருக்க, அந்த அன்பு தேவனை போல நம்மளை மாத்திடும். அவருக்கு இருந்த சிந்தையே நமக்கு கொண்டு வந்து கொடுத்துடும். அந்த ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கையை தொடர்ந்து எனக்கும் உங்களுக்கும் தந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு என்னோட நம்பிக்கை நான் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். காலையிலேருந்து நம்ம நல்ல வார்த்தைகளை கேட்டோம். பரிசுத்தமாக வேண்டியது நம்மளால் முடியாது. தேவன் பரிசுத்தமாக்குறதுக்கு முன்பாக நம்மை நாம் சுத்திகரிக்க நம்மை கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு 2 தீமோத்தேயு 2:21 நல்ல ஒரு வசனம் அது. நாம் தயாராக இருக்க வேண்டும். ஆண்டவர் அவருடைய காரியத்தை அவர் செய்வார். அந்த இதில் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம்னே நம்ம சொல்லலாம். நம் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியையும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். அப்போ நம்ம அப்படி இருக்கணும் அப்படின்னா முதலாவது நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். நம் சுத்திகரித்து கொள்வது நாம் கேட்டோம். நம்முடைய நான் வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு காரியத்தை வச்சு ஆமாம் நான் இப்படி தான் இந்த காரியத்தில் நான் சுத்தமானால் போதும் அப்படின்னு கிடையாது. நம் உள்ள இன்வார்டு, அதாவது உள்ளத்தில் நாம் எங்கே நமக்கு கிறிஸ்து இல்லாத பகுதிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு, தேவனுக்கு என்னுடைய இருதயத்தை திறந்து கொடுக்காத பகுதிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னுட்டு, அந்த பகுதிகள் எல்லாத்துலேயும் தேவனை நான் செயல்பட அனுமதிக்கிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் போகும்போது தான் இந்த காரியங்கள் என்னில் நடக்கும். தேவன் என்னை பரிசுத்தம் பண்ணவே விரும்புகிறார். நம்ம 6:22 நல்லா கேட்டோம். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அப்போ பரிசுத்தமாக்குதல் நமக்கு கிடைக்கிற பலன், அதாவது உங்களுக்கு அது வந்து ரிசல்ட், அதுதான். அதை நோக்கி தான் நம்ம கடந்து போகணும் அப்படின்னு. அநேக காரியங்களை செய்யுங்க. உங்களுக்கு இதனால் என்ன பலன் கிடைக்குது? நான் 3 மாதம் கஷ்டப்பட்டு 3 மாதம் 4 மாதம் நான் விவசாயம் பண்ணுன்னா கிடைக்கிற பலன் வந்து எனக்கு நல்ல அரிசி, நல்ல தானியம். அதே போல் தான் நம்ம ஒரு விஷயத்துக்காக நாம் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு விஷயத்துக்காக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ அதோட விளைவு வந்து பரிசுத்தமாக்குதல். அதை செய்கிறது தேவன். தானியத்தை விளைவிக்க செய்கிறது தேவன். அதுக்கு நாம் சில பிரயாசப்படுறோம். இது பண்ணுறோம், நாற்று நடுறோம், உரம் போடுறோம், அது பண்ணுறோம், அநேக காரியங்களை பண்ணுறோம். அதே போல தான் நாம் எந்த காரியத்தை நம்ம செய்தாலும் தேவன் தான் அந்த காரியத்தை நமக்கு கொடுக்கிறார். பலனடைய செய்கிறவர் ஆண்டவர். அப்போ பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரம், நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து நம்ம குடிக்கணும் அப்படின்னா, அதை நம்ம சுத்தப்படுத்தினா தான். ஏற்கனவே ஒருத்தவங்க குடிச்சு வச்சதோ இல்லை வந்து அழுக்காக இருக்கிற ஒரு பாத்திரத்தையோ எடுத்து நாம் வந்து பயன்படுத்தவே மாட்டோம். அது வந்து சுத்திகரிப்புக்குள்ளே உள்ளாக்கப்படணும். இப்போ ஒரு பாத்திரம், அது அக்ரிணையான பொருள், அது வந்து நாம் எடுத்துகிட்டு வர்றோம் அப்படின்னா அதை வந்து நம்ம கழுவுவோம். நம்ம எப்படி வேணாலும் அதை திருப்பி கழுவலாம். அதுக்கு அந்த பாத்திரம் இடம் கொடுக்கணும். இல்லை சப்போஸ் அதுக்கு வந்து இல்லை நான் வந்து இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அப்படின்னா, எவ்வளோ தான் நம்ம தேய்ச்சாலும் அந்த அழுக்கு போகலை அப்படின்னா நம்ம அதில் குடிக்க மாட்டோம். அது சுத்தமாகுமான்னு ஆகாது. அப்போ நாம் அதை செய்கிறோம். அது வந்து என்ன ஆகுது? சுத்தமாகுது, உள்ளே ஆகுது. இல்லை வெளியில் மட்டும்தான் அது கழுவுது, உள்ளே அந்த அழுக்கு அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்குது. என்ன தான் போட்டாலும் போகல அப்படின்னா அது பரிசுத்தமாகாது. அதை நம்ம பயன்படுத்த மாட்டோம். அதே போல தான் நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் நம்மை நடத்துகிற வழிகளில் தான் நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறார். அதையும் கூட நாமளே ஒரு விஷயத்தை பண்ணிட முடியாது. தேவனுக்கு அடுத்த ஒரு காரியத்தை, தேவனுடைய அந்த மேன்மைக்கு நேராய் நம்மை நாமே ஒரு விஷயத்தை முன்னின்று ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. ஏன்னா பாவம். இந்த உலகத்தில் நமக்கு எதை வேணாலும் நம்ம சம்பாதிக்கலாம், எதை வேணாலும் நாம் அடையலாம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அடைய முடியாது. என்ன? பாவத்திலிருந்து நாம் சுத்திகரிக்கப்படுவது, பாவத்திலிருந்து முதல்ல மன்னிப்பு பெறுவது, பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படுவது, பாவத்தின்
பாவத்தோட பிடியிலிருந்து விடுவிக்கப்படுவது, இது எல்லாம் நம்மளால் முடியவே முடியாது. அதை செய்கிறதுக்கு இன்னொருவர், அது யாருன்னா தேவன் தான். அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்முடைய விருப்பம், நம்முடைய சித்தம். தேவன்கிட்ட நம்ம கொடுக்காம இருந்து விட முடியும். அப்படி இருக்க தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஒருவேளை அன்னைய நாட்களில் பழைய உடன்படிக்கைகளில் நியாயப்பிரமாணம் நம்மை என்ன பண்ணுது? நியாயப்பிரமாணம் நம்மை நடத்தினது. இதை செஞ்சீங்கன்னா அது செஞ்சீங்கன்னா இப்படி, நீங்கள் 10 கட்டளையை கொடுக்குறேன், இந்த 10 கட்டளையின்படி இப்படி வாழ்ந்தீங்கன்னா, இந்த மாதிரி கொலை செய்யாமல் இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி இருந்தீங்கன்னா, உங்கள் இதில் என்னுடைய ஓய்வு நாளை சரியாக ஆசிரிச்சிங்கன்னா, என்னுடைய வேற ஒரு தெய்வத்தை நீங்கள் என்னை தவிர வேற ஒரு தெய்வம் உங்களுக்கு இல்லாமல் இருந்தால், இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களை நான் க்ஷேமத்தை உங்கள் தேசத்தில் வரப்பண்ணுவேன். இப்படி தான் ஆண்டவருடைய நடத்துதல். ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. தேவன் நம்மை ஒரு பெரிய நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். அதே மாதிரி ஒரு வாழ்க்கையை அதே மாதிரி ஒரு வாழ்க்கையை நோக்கி தேவனை நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம பார்க்கறது எப்படின்னா, தேவனே நீங்கள் ஒரு இதாக வந்தீங்க ஆண்டவரே, நீங்கள் என்னுடைய மாம்சமாக வந்தீங்க, வார்த்தை மாம்சமாகி வந்தீங்க, எனக்குள்ள ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு நான் என்னை கொடுக்குறேன். அது என்னன்னா என்னை பரிசுத்தமாக்குறது. அந்த பாவத்தின் புல்லாங்கிலிருந்து என்னை விடுவிக்க நீ வந்தீர் ஆண்டவரே, நான் உமக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். களிமண் பிசையும் போது தன்னை அதுக்கு ஒப்பு கொடுத்தாதான் அந்த ஒரு பாத்திரமாய் வணையப்பட முடியும். இல்லை அப்படின்னா அங்கே வாய்ப்பே கிடையாது. அதுக்கு நம்மளோட அதாவது பரிசுத்தமாக்கப்படுவதற்கு, நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு நம்முடைய பங்கு எதுவுமே கிடையாது. ஆனால் ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒரு உள்ளான விருப்பம் இல்லாமலே இருக்குது ஆண்டவரே, நான் என்ன செய்தாலும் நான் என் போக்கில் தான் நான் இருக்கேன் ஆண்டவரே. என்னுடைய கடினம் எனக்கு புரியுது. என்னுடைய விசுவாசம் மாயமற்ற விசுவாசம் எனக்குள்ளே இல்லை. என்னுடைய விசுவாசத்தில் ஏதோ ஒரு மாயம் இருக்குது. நான் இதை நோக்கியே நான் பார்க்குறேன். எனக்கு இது உன்னை எதிர்பார்த்தே நான் உன்னை தரிசிக்க விரும்புகிறேன். இதுக்காகவே நான் உன்னுடைய சமூகத்தில் வர விரும்புகிறேன். இதுக்காகவே நான் சபைக்கு வர விரும்புகிறேன். இதுக்காகவே நான் இப்படிப்பட்ட ஒரு இது இருக்கிறேன். அப்படிப்பட்ட காரியம் நமக்கு புரியுது அப்படின்னா, புரிஞ்சாலே போதும், நம்ம தேவன் நம்மை அடுத்த ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறார். நம்மை சுத்திகரிக்க, நம்மை கொடுக்க தேவன் நம்மை ஆயத்தமாக்கி விட்டார். அதாவது நியாயப்பிரமாணம் இப்படிப்பட்ட, அதாவது நம்ம நல்லா கேட்டோம், சாக்லேட்டு அடி, இதுக்காக சாக்லேட்டுக்காக இல்லை அடிக்காக இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக நாம் இருந்து விட முடியும். அதுதான் நியாயப்பிரமாண வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தவறல்ல, ஆனால் அது நம்மை கிறிஸ்துவை நோக்கி நடத்த வேண்டும். நம்ம கலாத்தியரில் ஒரு காரியத்தை நம்ம படிக்கலாம். கலாத்தியர் 3ஆவது அதிகாரம், கலாத்தியர் 3:24 23 இருந்தே, அதனால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்துக்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருக்கிறது. அப்போ நியாயப்பிரமாணம் இருக்கிறது தப்பு கிடையாது, அது அப்படி வாழ்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அது கிறிஸ்துவை நோக்கி நம்ம நடத்தலை அப்படின்னா நாம் அடைய வேண்டிய ஒரு விஷயத்தை அடையலை. நம் சுத்திகரிப்புக்கு நம்மை ஒப்பு கொடுக்கல. அப்போ அதுதான் நமக்கு முக்கியம். கிறிஸ்துவை நான் போகிற இடத்துக்கு நான் போயிட்டேனா அப்படிங்கிறத நாம் கேட்டு பார்க்கணும். இப்போது இதே நியாயப்பிரமாணம் 2 சம்பவத்தை மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன். மார்க்கில் 2 இடத்துல ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை பற்றி சொல்கிறாரு. மார்க் 10ஆவது அதிகாரத்தில் ஒருத்தன்ட்ட சொல்கிறாரு. பிரதர் கூட சொன்னாங்க, ரமேஷ் பிரதர் கூட அந்த சம்பவத்தை 10ஆவது அதிகாரத்தில் 17ஆவது வசனத்திலேருந்து படிக்கிறேன். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படிக்கிட்டு, நல்ல பூதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபசாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கின்ற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா இங்கே என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டு மனமடிந்து துப்பத்தோடே போய்விட்டான்.
இங்கே 19வது வசனத்தில் பார்க்குறோம், அது எல்லாமே நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக அருமையாக கடைபிடித்த ஒரு மனிதன். ஆனால் தேவன் 21வது வசனத்தை கடைசியில் என்ன பண்ணுறாரு? பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. இதெல்லாம் உனக்கு இருக்கு, நியாயப்பிரமாணத்தை நீ அருமையாக கடைபிடிச்ச. ஆனால் அது என்னை நோக்கி வருவதற்கு உன்னை அழைக்க வேண்டும், என்னை நோக்கி வா அப்படின்னுட்டு. அதுக்கு முன்னாடி நீ ஒரு காரியத்தை செய்யி. என்னை நோக்கி வரணும்னா நீ நேசிக்கிற இந்த உலகம்தான் உனக்கு, இந்த சொத்து தான் உனக்கு, இந்த பத்து தான் உனக்கு, இந்த காரியம்தான் உனக்கு அப்படின்னு நீ மேன்மையாக நினைக்கிறல்ல, இது உன்னை காப்பாற்றுன்னு நினைக்கிறல்ல, இந்த காரியம் நாளைக்கு உன் சந்ததிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும்னு நினைக்கிறல்ல, அதை விட்டுரு, என் மேலே அந்த நம்பிக்கையை வை. இதை விட்டு இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துடு, நான் உன்னை நடத்துவேன், நீ என் மேலே நம்பிக்கையை வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லும் போது அவனால் கிறிஸ்துக்கிட்ட போக முடியல. அந்த நியாயப்பிரமாணம் அவனை கட்டி போட்டது. அவன் காவல் பண்ணப்பட்டவனாகவே கடைசி வரைக்கும் போனான். ஒருவேளை பின்னாடி அவனுக்கு என்ன நடந்ததோ தெரியல. ஆனால் அப்படி நாம் காவல் பண்ணப்பட்டவர்களாய் அந்த நியாயப்பிரமாணம் நம்மை கட்டி போடுகிறதாய், விசுவாசத்தை நாம் அடைய முடியாதவர்களாய் நாம் போய்விட முடியும். ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு சம்பவத்தையும் படிக்கலாம். மார்க் 13வது அதிகாரத்தில் இன்னொருத்தன் வந்து கேட்குறான், ஆண்டவர்கிட்ட அவருங்க தர்க்கிக்கிறாங்க, அநேக காரியங்களை குறித்து தர்க்கிக்கிறாங்க. இதை குறித்து கேட்குறாங்க, காணிக்கை வரி கொடுக்கறத பற்றி கேட்குறாங்க, இது மாதிரி உயிர்த்தெழுதலை பற்றி கேட்குறாங்க. அநேக காரியங்களை குறித்து ஆண்டவரை சோதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, என்ன பண்ணணும்னு. அப்போ இவர் அழகாக ஆண்டவர் ரிப்ளை பண்ணுறாரு. எல்லாத்துக்கும் அவங்கள சாதுரியமாக, சிலதுக்கு பதிலே சொல்லலை, சிலதுக்கு அழகாக பதில் சொல்கிறாரு. சொல்லி அவங்கள அருமையாக டிஃபெண்ட் பண்ணுற அவருடைய சத்தியத்தை அவர் அழகாக சொல்கிறார். அப்படி சொல்லும்போது 32வது வசனத்தில், அதற்கு பாரகன் சரிதான் ஆண்டவரே, இல்லை அதுக்கு முந்தின அதிகாரத்தில் வேதபாரகன் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு 28வது வசனத்தில் அப்படி இருக்கு, அவர் நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை ஒன்றுமில்லை என்றான், வேறொன்றுமில்லை என்றான். அதற்கு இயேசு, சரிதான் போதகரே, நீ சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு இதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும், தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமானது என்றான். அதற்கு இங்கேதான் நம்ம பார்க்குறோம். அதற்கு வேகமாய் உத்தரவு சொன்னதை கண்டு நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். அப்போ இவனுக்கு அங்கே ஒரு காரியம் கிடைக்குது. தேவன் சொல்கிறத ஆண்டவர் வந்து அவன்கிட்ட ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டார். என்ன அப்படின்னா, அவன் வேகமாக உத்தரவு சொல்கிறான். அது எதுக்குன்னா இவன் அதை ஏற்றுக்கொள்கிறான். அதாவது நியாயப்பிரமாணம் இப்படி ஒரு நீதியை நிறைவேற்றுறதுக்கு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறது. 33வது வசனத்தில் இவ்வளோ நியாயப்பிரமாணமும் இவ்வளோ பெரிய கட்டளையும் 2 விஷயத்தில் வந்து அங்கே சுருக்குகிறார் ஆண்டவர். ஒன்று, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது, என்னை போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறது. அந்த அன்பை விட்ட ஒரு காரியம் நம்மில் காணப்பட்டால், நாம் அப்படி இல்லாமல், தேவனிடத்தில் அன்பு இல்லாமல் நாம் ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இருந்து விட முடியும். முதல்ல இருந்த அந்த வாலிபன்ட்ட இருந்தது அதுதான். தேவனை குறித்த ஒரு அன்போ ஒரு காரியமோ எதுமோ இல்லை. அதை குறித்த நாடல் தேடல் அவனுக்கு இல்லை. அவனுக்கு தேவையெல்லாம் அந்த கட்டளையை சரியாக நான் பின்பற்றணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இங்கே இவன்கிட்ட இருக்குங்கிறத ஆண்டவர் பார்த்துருக்கார். ஆண்டவரே, இப்படி நான் போகணும்னு நினைக்கிறேன், உண்மைதான் அப்படின்னு அவன் அதை அறிக்கையிடுறான். ஆமாம் ஆண்டவரே, நான் அதை ஏற்றுக்கிறேன், முழு பலத்தோடும் அன்பு கூறணும், தன்னிடத்தில் அன்பு கூறுகிறத பிறனிடத்திலும் அன்பு கூறணும், இதுதான் நான் பலி செலுத்துகிறேன், நான் சபைக்கு வர்ற அநேக காரியங்களை செய்கிற, ஓடி ஆடி எவ்வளோ காரியங்களை செய்கிறத விட முக்கியமானது இதுதான் அவன் ஏற்றுக்கொள்கிறான். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய இருதயத்தை பார்க்குறார். நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல. அங்கே ஒருத்தன் நியாயப்பிரமாணத்தை மட்டுமே வந்து தேவனிடத்தில் வர முடியாமல், கிறிஸ்துவை கண்டுபிடிக்க முடியாமல் போனான். உபாத்தியாய் அவனை கிறிஸ்துவை நடத்தவில்லை. ஆனால் இங்கே ஒருத்தன்ட்ட நடத்தது.
இப்படி நாம் இருக்க முடியும். பவுலும் அப்படிதான். அவர் எவ்வளோ இருந்தார், ஆனால் கிறிஸ்து அவரை கண்டுபிடித்த பின்பு அவருடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது, அவருக்கு எந்த காரியமும் புரியல. ஐயோ, நான் நிர்பந்தமான மனிதன், அந்த 10வது கட்டளை என்னால் கை கொள்ள முடியல, என்னுடைய இச்சை, நான் பிறரை இச்சிக்கிறவனாக இருக்கிறேன், பிறருடைய மனைவியை, பிறருடைய மகளை, பிறருக்குரிய சொத்தை, பிறருக்குரிய காரியங்களை எல்லாவற்றையும் நான் இச்சிக்கிற ஒரு இடத்துல தான் நான் இருக்கிறேன். இவ்வளோ 9 கட்டளைகளை கை கொள்கிறேன், ஆனால் 10வது கட்டளையை என்னால் கை கொள்ள முடியலையே அப்படின்னு ஒருவேளை அதுக்கு முன்னாடி போராட்டம் இருந்துச்சா என்னன்னு தெரியல. ஆனால் கிறிஸ்து அவரை தொட்டு விட்ட பின்பு அந்த நியாயப்பிரமாணத்துக்காக வாழ்ந்தார், அதை நிறைவேற்றணும்னு நினைச்சார். ஆனால் அவரை நோக்கி அது நடத்தியது எது? கிறிஸ்துவை நோக்கி அந்த நியாயப்பிரமாணம் அவரை நடத்தியது. ஆண்டவர் அவரை தொட்ட போது தன்னில் உள்ள குறையை பார்த்தார். ஆண்டவரே, நான் என் மனதில் இவ்வளோ கேவலமாக இருக்கிற நிர்பந்தமான மனுஷன், என்னால் யார் என் இடத்துல என்னை இதிலேருந்து விடுதலையாக்க முடியும்? ஆண்டவரே, என்னை நீங்கள் தொட்டு விடுங்க ஆண்டவரே. அவர் அநேக பலகீனங்களை, அவர் எவ்வளவோ காரியங்களை ஊழியத்தை செய்ததுக்கு அப்புறமும், எவ்வளவோ போனதுக்கு அப்புறமும் ரோமருக்கு இப்படி அறிக்கை எடுக்கிறார், என்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு பிரமாணம் இருக்கிறதை நான் காண்கிறேன், நீங்கள் தொடர்ந்து போங்க, பயப்படாமல் போங்க, பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ இந்த அதுதான் நம்ம ரோமர் 8:2 கேட்டோம். நான் ஆவியின் பிரமாணத்தை உடையவனாய் இருக்க பிரயாசப்பட்டால் கிறிஸ்து ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே, விடுதலையாக்குகிறது, பரிசுத்தமாக்குதலை நோக்கி நடத்துகிறது. எவ்வளோ ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. தேவன் நம்மை எப்படி விசாரிக்கிறார், எப்படி நமக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். பரிசுத்தமாக்குதலை நமக்கு கிடைக்காமல் போகாது. நிச்சயமாய் நாம் அவருடைய ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். நம்ம கேட்டோம், ஆண்டவரே எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஒரு காரியத்தை, எனக்கு உண்மை தவிர வேறு எதுவும் வேணாம், எனக்கு இது போதும் அப்படின்னுட்டு. நான் அன்னைக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு காரியத்தை படித்தேன். எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. நம்ம அப்படி இருக்கோமா? எஸ்தர் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 15வது வசனத்தில், எஸ்தர் 2:15 அங்கே என்ன பண்ணுவாங்க, அந்த ராணி அவர் வஸ்தியை தள்ளிட்டு அடுத்து ராணியை செலக்ட் பண்ணும்போது அநேக பெண்கள் அவர்கிட்ட யார்கிட்ட ராஜாக்கிட்ட வருவாங்க. வரும்போது அவங்க என்ன வேணாலும் கேட்கலாம், எது வேணாலும் கேட்கலாம் ராஜாக்கிட்ட வரும்போது. அப்போ ஒவ்வொருத்தரும் உண்மை கேட்குறாங்க, அவங்கெல்லாம் அநேக விஷயங்களை கேட்குறாங்க. ஆனால் அந்த எஸ்தர் மட்டும் பார்த்தோம்னா 2:15 அவள் ஒரு தேசத்துலேருந்து அடிமையாக வந்திருக்கா, அடிமையாக கூட்டி வரப்பட்டவள் ராஜாக்கிட்ட வர்றதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு வந்துருச்சு. உண்மையிலே எல்லா தேசத்துல 127 நாட்டிலேருந்தும் அங்கே பெண்களை கூட்டிகிட்டு வந்து யார் ராஜாவுக்கு அடுத்த ராணின்னு செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு தருணம் வருது. அப்போ அவங்களுக்கு வந்த அந்த டெஸ்ட்டில் ஒவ்வொருத்தரும் வராங்க, அநேக காரியங்களை கேட்குறாங்க. 2:15 மொர்தெகாய் தன் குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தர் தன்னை காண்கிற எல்லா கண்களிலும் தயை கிடைத்தது. அப்போ இதில் ஸ்திரீகளை காவல் ஏகாய் தனக்கு நியமித்த காரியமே அல்லாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்ற பெண்கள் அதை தவிர எனக்கு இது வேணும், அது வேணும், அந்த பேர்கள் இது ஏகப்பட்ட விஷயங்களை கேட்டிருக்காங்க. ஆனால் எஸ்தர் அவள் தன்னை உண்மையிலே உணர்ந்தவளாக இருந்தாள். எப்படி? அடிமை தேசத்துலேருந்து நான் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டேன், ராஜாவுடைய சமூகத்திற்கு போகிறதுக்கு நான் நிற்கப் போகிறேன், இந்த நேரத்தில் எனக்கு அது போதும். ராஜாவுடைய சமூகத்துக்கு போய் என்னுடைய ஜனங்கள் நான் அங்கே அவங்களின் நிமித்தம் எனக்கு இது கிடைச்சா போதும், எனக்கு முக்கியம்லாம் ராஜாட்ட போகணும், ராஜாவுடைய சமூகத்துக்கு போகணும். அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை பெற்றவர்களாய் நாம் இருக்கிறோமா? அப்படிப்பட்ட தேவனே, இந்த உலகத்தின் பாவத்தை, அடிமைத்தனத்தை, இந்த அநேக காரியங்கள்லேருந்து நான் அடிமைத்தனப்பட்டிருந்தேன், ஆனால் உம்முடைய சமூகத்தில் நான் வர்றதுக்கு எனக்கு ஒரு தருணம் கிடைச்சிது, அதை தொடர்ந்து உங்ககிட்ட வர்றதுக்கு நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே, மற்றதெல்லாம் எனக்கு இந்த உலகத்தில் வேறு எதுவும் பெருசு இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மை கொடுத்து வருகிற ஒரு வாழ்க்கைக்கு
இருந்தோம் அப்படின்னா நாம் தேவனிடத்தில் போகிறவர்களாய், அவருடைய பரிசுத்தத்தை நாம் சுவீகரிக்கிறவர்களாய், நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய், தேவனுக்கு பிரயோஜனமானவர்களாய் இருப்போம். தேவன் அப்படி வாழ எனக்கும் உதவி செய்வார்னு என்னுடைய நம்பிக்கை இருக்கிறேன். ஆமாம்.